மறுபடியும் சந்திப்போம். இப்பொழுதும் தேவனுடைய வசனத்துக்குள்ளாக சில நிமிஷங்கள் கடந்து செல்வோம். இன்றைக்கு அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் 44வது பாடத்தை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் யாவரும் எழும்பி நின்று 2 வேத வாக்கியங்களை அதற்கு ஆதாரமாக படிப்போம். இந்த நாளின் பாடத்தினுடைய தலைப்பு, தேவன் தமது சபையை கட்டுகிறார். God is building his own church. அதற்கு ஆதார வசனமாய் 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 127:1, மத்தேயு 16:18. சங்கீதம் 127:1, மத்தேயு 16:18. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதாம். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதாம். 16-18 மத்தேயிலே நாம் வாசிப்போம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. கர்த்தர் தாம் இந்த வேத வாக்கியங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். கிருபையுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த காலவெளியில் நாங்கள் கேட்க போகிறதான ஜீவனுள்ள வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை நீர் தாங்கி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். நான் வாசித்த இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வீடு என்று சொல்லப்படுகிறது. நம்மளுடைய இந்த கட்டிடமாகிய வீட்டை குறித்து அவர் சொல்லவில்லை. ஒரு வீடு கட்டப்படுதல் என்று சொன்னால் அதுக்குள்ளே வாழக்கூடிய அந்த குடும்பம் எப்படி கட்டப்படுகிறது, இதுதான் அதனுடைய மெய்யான ஒரு அர்த்தம். அப்போ இந்த அர்த்தத்தின் அடிப்படையிலே நம்ம பார்க்கும்போது, பணம் இருக்கிறவர்கள், வசதி இருக்கிறவர்கள் அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப எப்படிப்பட்ட ஒரு வீட்டை வேண்டுமானாலும் அவர்களாலே கட்டி எழுப்ப முடியும். ஆனால் குடும்பம், வாழ்க்கை என்கிற அந்த வீடு என்கிற ஒன்றுக்கு பணம் ஒரு காலம் உதவாது. அதை கர்த்தர் தான் என்ன பண்ணணுங்க, கட்டி எழுப்பணும். இப்போ கட்டப்படுதல் என்று சொல்லப்படுவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ப்ராசஸ். அது இப்போ திருமணமாகி ஒரு தம்பதி தங்கள் வாழ்க்கையை தொடங்கும்போது அவங்களுக்குள்ள சில பதட்டங்கள் இருக்கும். ஏன்னா திருமணம் என்கிற ஒரு வாழ்க்கை இதுக்கு முன்னால் எங்கேயும் படிச்சுட்டு பயிற்சி எடுத்துகிட்டுலாம் வர முடியாது. ஒன்றுமே அறியாமல் ஒரு தொடங்குகிற ஒரு தொடக்கம் அது. இந்த தொடக்கத்தை தொடங்கும்போது எப்படி செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எல்லாருக்குமே சில சிரமங்கள், பிரச்சனைகள் இருக்கும், சில விஷயங்கள் செய்ய தெரியாமல் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் அதில் இருந்து அதை தாண்டி வரும்போது ஒரு காலப்போக்கில், அதாவது சிலருடைய நிலைக்கு சில வாரங்கள் எடுத்துக்கொள்ளும், சிலருடைய நிலைக்கு சில மாதங்கள் எடுத்துக்கொள்ளும், சிலருடைய நிலைக்கு சில ஆண்டுகள் கூட அது என்ன செய்யுங்க எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் அநேக விஷயங்களை அவங்க கற்றுக்கொண்டு ஒருவர் பரஸ்பர புரிதலுக்குள்ளே அவங்க தங்களை சரிப்படுத்தி கொண்டு எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் என்ன எடுக்குங்க, டைம் எடுக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் மத்தியில் அவங்க ஒருத்தர்
அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு கட்டப்படுகிற விஷயத்தை குறித்த ஒரு செய்தி பரவ ஆரம்பிக்கும். எனக்கு புதிதாக கல்யாணம் ஆச்சு, எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்கங்க, இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, பிள்ளைகள்லாம் என்ன பண்ண அடுத்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க என்று சொல்லி அவருடைய குடும்ப வாழ்வினுடைய அந்த வளர்ச்சின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அது படிப்படியாய் உயருகிற அந்த செய்தி தான் என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டப்படுதல். பரவாயில்லப்பா, நல்லா காலை ஊனிக்கிட்டாங்கப்பா, நின்றுட்டாங்கப்பா, இனி வாழ்ந்துருவாங்கப்பா, நல்லா இருக்கிறாங்கப்பா. இதை அவருடைய பெற்றோரிடத்தில் போய் கேட்கும்போது பல பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, அவங்களுடைய காரியங்களை அவங்களே பார்த்து கொள்ளுகிறார்கள். இந்த ஒரு நிலை இருக்கிறதல்லவா, இது பேர் தான் கட்டப்படுதல் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் சில பேருடைய வாழ்க்கையில் காசு நிறையா இருக்கும், ஏதோ நடக்கும், உள்ளே இருக்கும், ஆனால் இருக்க வேண்டிய ஒரு ஒற்றுமை, சமாதானம், ஒரு மனம், அன்பு, பரஸ்பர புரிதல், இது எதுவுமே இருக்காது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு இடிந்து போன ஒரு வாழ்க்கைக்கு அது சமானம். இதை உதாரணமாக வைத்துக்கொண்டு இப்போ தேவனுடைய வீட்டுக்குள்ளே வரும்போது இன்றைக்கி அநேகர் தேவனுடைய வீடுன்னா என்ன நினைக்கிறாங்க, இந்த கட்டடத்தை நினைக்கிறாங்க. கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோம். இது வீடே கிடையாது. இது கர்த்தரை ஆராதிக்கிறதற்கென்று கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஆராதனை ஸ்தலம். இந்த ஆராதனை ஸ்தலம் என்கிற ஒரு விஷயம் நமக்கு இல்லைன்னா உங்கள் வீடுகளில் நான் என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஆராதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். செங்கல்பட்டில் யாராவது ஒரு வீட்டில் கூடி அங்கே இருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு ஆராதனை, அதுக்கப்புறம் வேறு ஒரு ஏரியாவில் ஒரு ஆராதனை, ஒரு 3-4 ஆராதனை நடத்த வேண்டிய ஒரு நிலைமை வரும். ஆனால் இன்றைக்கி நமக்கு வசதியும் போக்குவரத்து சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் சுலபமாக இருக்கிறது நிமித்தமாக நாம் ஒரே இடத்துல கூடி கர்த்தரை ஒரே ஆராதனையாக ஆராதித்து போகிற ஒரு வசதி இருக்கிறது. அது உங்களுக்கும் வசதியாக இருக்கிறது, நடத்துகிற எங்களுக்கும் அது சிரமம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் கட்டுகிற வீட்டு என்பதை பற்றி பேசும்போது அவர் கட்டடத்தை பற்றி அவர் பேசவில்லை, உள்ளே இருக்கிற ஆத்துமாக்களை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்போ வேத வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் என்ன பண்ணாருங்க, சபையிலே சேர்த்து வந்தார். அதை குறித்து அப்போஸ்தலன் இன்னொரு இடத்துல எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்கேற்ற மாளிகையாக என்ன செய்யப்பட்டு வருகிறீர்கள், கட்டி எழுப்பப்பட்டு. அப்போது அது எப்படி ஒரு கட்டிடத்தில் ஒரு கல் வைக்கப்படும் போது தான் அது கீழான நிலைமையிலிருந்து அது உயரத்தை நோக்கி போகிறதோ, அதுபோல கர்த்தர் எழுப்புகிற அவருடைய வீடாகிய சபை ஆத்துமாக்கள் என்கிற கற்களால் வைத்து அது என்ன பண்ணப்படுகிறதுங்க, கட்டப்படுகிறது. அப்போது அந்த கற்கள் வைத்து கட்டப்பட அது அழகாக அது எழும்பி வருகிறது. இந்த வேலையை கர்த்தர் 2000 ஆண்டுகளாக செய்கிறார். அப்போது வேதத்தில் நம்ம வாசிக்கிற போது நாம் வசனம் என்ன சொல்லுகிறது, என் சபை அப்படிங்கிற ஒரு உரிமையோடு தேவன் பேசுகிறார். அவர் சபை என்று சொல்லவில்லை, நான் சபையை கட்டுவேன் என்று சொல்லவில்லை, என் சபையை நான் என்ன செய்வேன். அப்போது ஒரு ஊழியக்காரர்கள் என்ன பண்ணலாம், ஒரு இடத்திற்கோ ஒரு பட்டணத்திலோ ஒரு கிராமத்திலோ சென்று தேவனுடைய சபையை உருவாக்குகிறதற்கான ஒரு வேலை ஆட்களாக பிரயாசப்படலாம். ஆனால் கட்டுகிறது யாருடைய வேலை தான், தேவனுடைய வேலை. வேதம் சொல்லுகிறது, ஒருவனை என் பிதாவானவர் எடுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான். இங்கே இருக்கிற யாரையாவது நான் தேடி நீங்கள்லாம் என் கோயிலுக்கு வாங்க, நான் ஒரு நாள் உங்களை கூப்பிட்டதில்லை. ஆனால் உங்களை கொண்டு வந்தவர் யார், தேவன் உங்களை அழைத்தார், அவர் தான் கொண்டு வந்தார். தேவனுடைய சுவிசேஷத்தின் வல்லமை ஏதோ ஒரு நாளில் உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்த அந்த மாற்றம், அந்த தொடுதல், அந்த விசுவாசத்தினுடைய தாக்கம் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே செம்மைப்படுத்தி உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அப்போது தேவன் இன்றைக்கி இன்றைக்கி சில ஸ்தாபனங்களும் ஒழுங்குகளில் சிலவற்றில் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாகிலும் வேகமாக சபையின் ஆத்துமாக்களின் எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை ஒரு டார்கெட்டாக, ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வைத்து அவர்கள் வேகமாக செயல்பட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் ரட்சிக்க விரும்பாத அல்லது ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் எங்கே கொண்டு வந்துடுறாங்க, சபைக்குள்ளே கொண்டு வந்து எண்ணிக்கையை அவர்கள் வேகமாக காட்டிடுறாங்க. இது கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது விசுவாசிகளுடைய வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டையாக அமைகிற ஒரு விஷயமாக அது மாறிடுது. அப்போது தேவனுடைய சபைக்கு கட்டடம் கட்டலாம், வசதிகளை ஏற்படுத்தலாம்,
கிராமமாக போய் பிரசங்கம் பண்ணலாம், தெரு தெருவாக கத்தலாம், பைபிளை கொடுக்கலாம், டிராக்டர் கொடுக்கலாம், சுவிசேஷத்தை தெரு தெருவாக நின்று அறிவிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒரு ஆத்துமாவை மனம் திரும்புவதற்குள் வழிநடத்தி ரட்சிக்கிற வல்லமை அவரால் மாத்திரம்தான் முடியும். ஸோ ஐ cannot bring or win a soul by force. ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவதோ ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வருவதோ என்னுடைய முயற்சினால் என்ன பண்ண முடியாதுங்க. அப்படி முயற்சினால் கொண்டு வந்தேன்னா அது நிற்காது. இன்றைக்கி இப்போ நானே ஒரு இடத்துக்கு ஒருத்தரை ஏதோ எனக்கு ரொம்ப அறிமுகமான ஒருத்தரை நான் கூப்பிட்றேன், வாங்கங்க சர்ச்சுக்கு வாங்கன்னா ஒரு அறிமுகத்துக்கு கூப்பிடலாம், வாங்க வசனத்தை கேளுங்கன்னு சொல்லலாம். அவன் வந்துட்டதுனால அவன் ஆத்துமா அல்ல. அவன் ஆத்துமா ரட்சிக்கப்படுறதுக்கு தொடர்ந்து என்ன பண்ணணுங்க, வசனம். இப்போ ஒரு தடவை சொல்லுவாங்க, இல்லை சார் எனக்கு டைம் இல்லைம்பாரு. இன்னும் 2 தடவை 3 தடவை 4 தடவை சொன்னேன்னு வச்சுக்க, இதை கூப்பிட்றாங்களன்றதுக்காக போவோமேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாருங்க, வருவார். ஸோ எப்படி ஆனாலும் சரிங்க, இங்கே ஒருவர் உட்கார்ந்தாலும் கேட்கிற வசனம் அவர்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாக்கணும். 3 நிலைகளில் ஒரு ஆத்துமாவுக்கு விடுதலை தேவை. இதை குறித்து நான் கர்த்தருக்கு சித்தமானால் பின்னாடி நாட்களிலே நான் உங்களோடு கூட பேசுகிறேன். 3 நிலைகளிலே சொல்லுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். தேவனுடைய ஆவி எங்கே உண்டு அங்கே என்ன உண்டுங்க. அப்போ இந்த 3 எலிமெண்ட்டுமே அந்த விடுதலைக்கான விஷயத்தில் ஏதோ ஒரு நிலையிலே பங்கு வகிக்கிறது. இந்த நிலையின் 3 நிலைகளிலேயும் அளிக்கப்படுகிறதான அந்த விடுதலையினுடைய ரிசல்ட் தான் என்னதுங்க, ஆத்தும ரட்சிப்பு என்பது. இது கிடைக்கிறது தான் மெய்யான ஒரு மனமாற்றமாக இருக்கும். அப்போ தேவனுடைய தாம் கட்டுகிற சபையினுடைய ப்ராசஸை ஆண்டவர் ஒரு காலம் என்ன செஞ்சதே கிடையாதுங்க, மாற்றினதே கிடையாது. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் தேவன் தாம் தெரிந்து கொண்ட தமது ஜனத்தை, தாம் அழைக்க விரும்புகிற தம்முடைய ஜனத்தை ரட்சிக்கிறதற்கு ஆண்டவர் இந்த ஒரு முறைமையை தவிர வேறு எந்த முறைமையும் தேவன் என்ன செய்யலைங்க, வைத்திருக்கவில்லை. இப்போ பிசாசனுடைய ஒரு செயல்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் செய்கிறதற்கு எதிராக செய்கிறது அவனுடைய வேலை அல்ல. அவர் செய்வதை போன்ற ஒரு போலித்தனத்தை உண்டாக்குவது தான் அவனுடைய வேலை. He always tried to create a counterfeit. counterfeit அப்படிங்கிறது அந்த போலி என்னன்னா கேட்டிங்கன்னா, உண்மைக்கும் தவறுக்கு எளிமையாக என்ன கண்டுபிடிச்சிடலாம், வித்தியாசம் காண முடியும். ஆனால் உண்மைக்கும் போலிக்கும் வித்தியாசம் காண்பது கடினமாக இருக்கும். என்ன செய்யாதுங்க, தெரியாது. பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குங்க. நம்ம அநேக நேரங்களில் நாமளே சில நேரங்களில் கள்ள நோட்டுகள், கவுண்டர்ஃபீட் நோட்டுகளை நம்மக்கிட்ட யாராவது கொடுத்துட்றாங்க, நம்ம ஏமாந்துடுறோம். ஸோ காரணம் அதனுடைய வித்தியாசத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். அப்போ தேவன் ஒரு சபையை அவர் தமது இரத்தத்தினாலே தமது காரியமாக அவர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற இதே சமயத்தில் பிசாசும் என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு கவுண்டர்ஃபீயை உண்டாக்கி ஜனங்களை என்ன பண்ணுறான்னா திசை திருப்புகிறான். ஸோ அவனுடைய வேலை என்னவென்றால், ஜனங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி மெய்யான லைனை விட்டு ஜனங்களை திசை திருப்பி தேவன் அவர்களில் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற நோக்கம் நிறைவேறாதபடி அதை சிதைப்பது தான் யாருடைய வேலை, பிசாசனுடைய வேலையாக இருக்கிறது. அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை செய்திகளிலே சொல்லி இருக்கிறது போல, இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடை காண்பது எளிதா கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கடினம். ஒரே ஒன்று தான் அவசியம், தேவனுடைய வசனத்தை குறித்த ஒரு தூரண வெளிச்சம் இல்லாவிட்டால் இந்த வேறுபாட்டின் துல்லியத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், எப்படி ஒரு கள்ள கரன்சியும் ஒரு உண்மையான கரன்சியும் பார்ப்பதற்கு பார்க்க ஏறத்தாழ எப்படி தான் இருக்குதுங்க, ஒரே மாதிரி தான் இருக்குது. யாராவது ஒருத்தர் நம்மளை டிஃபெண்ட் பண்ணி, இல்லைங்க இது கள்ள நோட்டுங்க, இதை நான் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம உடனே அவங்களிடத்துல வாதாடுவோம். இல்லைங்க நான் இப்போ தாங்க அந்த கடையில் வாங்கிட்டு வந்தேன், எப்படிங்க எதை வச்சிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வாதங்கள் வரும். இந்த வாதங்கள் எல்லாம் முந்தி இருந்தது, கண்டுபிடிக்கிறதும் கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி அதுக்கெல்லாம் என்ன வந்துருச்சிங்க, கருவிகள் விட்டது. பேங்க்லலாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த நோட்டை அப்படியே எண்ணுறாங்க. அது கவுண்டர்ஃபீயாக இருந்ததுன்னா அதுவே சென்சார் பண்ணி என்ன பண்ணிடுதுங்க, தூக்கி அடிச்சிருது. அந்த மாதிரி வசதிகள் எல்லாம் நீங்கள் கடைகளில் கூட நீங்கள் ஒரு 500 ரூபா நோட்டை ஒரு 5 நோட்டை கொடுத்தீங்கன்னா கூட அவன் எடுத்தவொடனே வாங்கி கல்லால் போகிறது போல் எதில் தான் போட்டு பார்க்குறான், மிஷினில் போட்டு அது உண்மையாக போலியான்னு பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி என்ன வந்துருச்சிங்க, மிஷின்ஸு, கருவிகள் எல்லாம் இன்றைக்கி வந்து விட்டது. ஸோ இது எல்லாவற்றை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு விஷயம் இருந்தாலும் கூட
ஏமாற்றம் அடைகிறவர்கள் என்ன செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள்? ஏமாறி கொண்டு தான் இருக்கிறார்கள். அது அரசாங்கத்தினுடைய நிலைக்கு அது என்னவா இருக்குதுங்க? மிகப்பெரிய சவாலாக மாறி இருக்கிறது. அப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் ஒரு உண்மையான ஒரு நிலையை உண்டாக்கி கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் பிசாசு ஒரு போலித்தனமான ஒரு காரியத்தை உண்டாக்கி ஜனங்களை திசை திருப்பி கெடுக்கிற ஒரு காரியத்தை, அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு காலத்தில் இந்த நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் அங்கே அப்படி கேம்ப் மாறி போகும்போது நீங்கள் கூப்பிட்டு அவரிடத்தில் பேசுனீங்கன்னா அவங்க நம்மளை தப்பாக சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தான் தெரியாமல் பேசுகிறீங்க, எல்லாம் கரெக்டாக நம்மளை மாதிரி தான் என்ன செய்யுதுங்க இருக்குதுன்றாங்க. அவங்க நம்மளை மாதிரி தான் இருக்குதுன்றதுக்கு அவங்க வேறு சில அடையாளங்களை வைத்திருக்கிறாங்க. ஆனால் நான் பார்க்குற அடையாளமே எப்படி இருக்குங்க? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் எந்த ஒரு உண்மையான காரியமும் தேவனுடைய அடிப்படை விசுவாசத்திற்கு எதிர்மறையான காரியத்தை அது ஒரு காலம் என்ன செய்யாதுங்க? செய்யாது. காரணம், தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய தன்மையினுடைய ஃபண்டமெண்டல். அதுதான். அப்போ அவர் மாறுகிற தேவனாக இருந்தால் சரி, அன்னைக்கு அப்படி சொன்னார் இன்னைக்கு இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு மாற்று சிந்தைக்குள்ளே நம்ம என்ன செய்யலாங்க? இன்றைக்கி எல்லாருமே பொது உலகத்தில் சொல்லக்கூடிய ஒரு 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 சேயிங் இப்போ என்ன ஆச்சுன்னா, மாற்றி யோசிங்கிறான். எப்படி மாற்றி யோசிக்கிறது? சரி, உலக பிரகாரமான விஷயங்களுக்காக என்ன செய்யலாம்? எவ்வளோ விஷயங்களை மாற்றி யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய விஷயம்னு வரும்போது இங்கே மாற்றி யோசிக்கிறதுக்கு தேர் இஸ் நோ செகண்ட் தாட். இன்றைக்கி உலக பிரகாரமாக எந்த ஒரு வேலையை செய்தாலுமே நம்ம எப்போவுமே ரெண்டு விஷயம் வச்சுருப்போம். ஒன்று பிளான் ஏ, ஒன்று பிளான் பி அப்படின்னு ஒன்று என்ன செய்வாங்க? அது வச்சுருப்போம். அது கொஞ்சம் டைட்டாக பிளான் ஏ பிளான் பின்னு ஒன்று வச்சுருப்போம். ஏன்னா பிளான் ஏ வந்து மிஸ்ஃபயர் ஆயிடுச்சுன்னா எதை யோசிக்கலாம்? பிளான் பியை நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒன்று. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஏபிசிலாம் கிடையாதுங்க, ஒரே பிளான் தான். அவர் சொன்னதை, அவர் திட்டம் பண்ணினதை அவர் நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர். அதில் எந்த விதமான திருத்தங்களுக்கோ மாற்றங்களுக்கோ என்ன இல்லைங்க, சம்பந்தம் இல்லை. அப்போ தேவன் ஏற்படுத்துகிற இந்த சபையினுடைய நிலையை குறித்து சொல்லும்போது அடுத்து சொல்லுகிறாரு, இது பாதாளத்தினுடைய வாசல்கள் அதை என்ன செய்யாதுங்க. அப்போ பாதாளத்தின் வாசல்கள் என்று சொன்னால் சத்துருவனுடைய அந்தகாரத்தினுடைய சக்திகள் அதற்கு விரோதமாக இது என்ன பண்ணுதுங்க, இருக்குது. அப்போது இது இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இது அதை என்ன பண்ணாது, மேற்கொள்ளாதுன்னா மேற்கொள்ளாது தான். அப்போது இன்றைக்கு அதை மேற்கொள்ள நினைச்சு 2000 வருஷத்தில் அந்த பாதாளத்தின் வாசல்கள் தேவனுடைய மெய் சபைக்கு விரோதமாய் செய்த யுக்திகள் கொஞ்ச நஞ்ச யுக்திகள் அல்ல. ஆமென். அது கொஞ்ச நஞ்ச யுக்திகள் அல்ல. ஆனால் அவனுடைய யுக்திகள் எல்லாமே தோத்து தான் போச்ச ஒழிய அவை எல்லாவற்றிலும் சபை இன்றைக்கு ஜெயம் பெற்றதாக தான் இருக்கிறது. ஆனால் தோற்று போகிற ஒரு கூட்டம் இருக்கும். தேவனுடைய சபை தோற்று போவாது. தேவனுடைய சபைக்குள் தங்களை அங்கம் வகித்து கொண்டு வெற்றியான வாழ்க்கைக்கு தன்னை என்னவே செஞ்சிருக்க மாட்டான். ஒப்பு கொடுக்காதபடி ஒரு ஏனோதானங்கிற ஒரு அலட்சியமான ஒரு 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 அறிவற்ற, தெளிவற்ற, உணர்வற்ற அல்லது தேவனுடைய வசனத்தை குறித்த ஒரு தெளிவான புரிதல் இல்லாதபடி வாழக்கூடியவன் ஈஸியாக போய் அந்த ட்ராப்பில், அந்த கண்ணியில் போய் மாட்டி என்ன செய்கிறாங்க, ஈஸியாக விழுந்து போகிறாங்க. அவன் தோத்ததுனால தேவனுடைய சபை தோற்கவில்லை, அது ஜெயிக்கிறது என்ன பண்ணிக்கிட்டே தான் இருக்குங்க. அப்போது ஜெயித்தல் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் ஒரு குரூப்பை பேசுகிறார். 7 சபைகளுக்கு ஆவியானவர் செய்திகளை கொடுக்கும்போது சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்போ ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோங்கிற ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணுறாருன்னா, ஜெயங்கொள்ளாதவன் எவனோன்னு ஒரு குரூப் என்ன செய்துங்க இருக்குது. ஆமென். அது இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்போது ஒரு காலத்தில் தேவனுடைய காரியத்தினுடைய நிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா, the darkness will not comprehend the light. இருளால் வெளிச்சத்தை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. அப்போ காரணம், வெளிச்சத்தினுடைய வலிமை எதை விட பெருசு, இருளை விட பெருசு. ஹல்லேலூயா. அப்போ இதை இன்னைக்கு நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா, இப்போ நாம் வெளிச்சத்தை தாங்குகிறவர்களாக இருந்தோமே, ஆனால் நாம் போகிற இடங்கள் எல்லாம் எது விலகும்? ஆமாம், காரில் எதுக்கு 2 லைட்டு கொடுத்துருக்குறாங்கன்னா, இரவில் பயணம் பண்ணும்போது அந்த காரில் இருக்கிற வெளிச்சம் அந்த காரை சுற்றி இருக்கிற இருளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க,
விரட்டி அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆகவே அந்த வெளிச்சத்தினுடைய வல்லமை இன்னைக்கு மாத்திரம் இல்லைன்னு வைங்களேன், இன்னைக்கு இருள் என்கிற ஒன்று வந்தால் எல்லாமே ஸ்தம்பித்து போகும். நான் சிறுவனாக இருந்த காலத்தில் எல்லாம் 8 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிடுவாங்க. சாப்பாடு முடித்து இதில் நைட்டு டின்னர்லாம் முடிஞ்சு 8 மணிக்கெல்லாம் படுக்கிற நேரம் அதெல்லாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலங்களில் என்ன கிடையாதுங்க, மின்சார விளக்குகள்லாம் இல்லாததுனால என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாராலையும் என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. எல்லாரும் அந்த சின்ன சின்ன விளக்குகள், அரிக்கன் லேம்ப்பு, அந்த மாதிரி சிம்மினி அதெல்லாம் ஏதாவது வச்சு என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஆனால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இரவு அந்தி சாயறதுக்கு முன்னாலேயே எதெல்லாம் முடிச்சிருவாங்க, சமையல் கிமையெல்லாம் முடித்து அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சுருவாங்க, படுத்துருவாங்க. 8 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. 8 மணிக்கு மேலே ஊரே அடங்கிடும். ஊரே என்ன செய்யுங்க, அடங்கிடும். நான்லாம் சிறுவனாக இருக்கும்போதெல்லாம் 7 மணிக்கு மேலே ஒரு சந்தடி சத்தம் இந்த பக்கம் இந்த ரோட்டில் என்ன செய்யாதுங்க, இருக்காது. அந்த ஒரு 8 மணிக்கு ஒரு பஸ்ஸு போகும், 9:15 ஒரு பஸ்ஸு போகும், 10 மணிக்கு ஒரு லாஸ்ட் பஸ்ஸுன்னு ஒன்று போகும். அது போச்சுன்னா அவ்வளோதான், அந்த சத்தமும் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த சினிமா விட்டவுடனே கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன சலசலப்பு கேட்கும். அதுக்கப்புறம் நிசப்தமாக ஆகிடும், எல்லாரும் அவன் படுத்துருவான். ஆனால் இன்றைக்கி நைட் லைஃப் அப்படின்னு ஒன்று சொல்கிறான். என்னன்னு சொல்கிறான்னா, எல்லார் இடத்துலையும் வெளிச்சம் இருக்குது, செல்ஃபோன்லேயும் வெளிச்சம் இருக்குது. அவ்வாட்டுக்கு அது என்ன பண்ணுதுங்கன்னா, மனிதனுடைய தூக்க நேரத்தை அது ஆக்கிரமித்து நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய மக்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெளிச்சத்துக்கு எவ்வளோ இருக்குதுங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய பவர் இருக்குது. அப்போது இந்த காரில் இருக்கிற அந்த 2 லைட்டினுடைய வெளிச்சம் என்ன செய்யுதுன்னா, அந்த கார் நகர்ந்து போக போக அது எத்தனை 1000 கிலோமீட்டர் பயணித்தாலும் அது இருளை விரட்டிக்கிட்டே போயிட்டே இருக்குது. இவனுடைய பயணம் தடைபடாதபடி போய்கொண்டே இருக்கிறது. அப்போது இந்த வெளிச்சம் என்கிற ஒன்று இல்லாவிட்டால் ஒரு கார் போகாது, ஒரு பைக்கு போகாது, ஒரு விமானம் இயங்காது, எதுவுமே இயங்காது பாருங்க. அப்போது இருளை விரட்டக்கூடிய வல்லமை எதற்கு இருக்குதுங்க, வெளிச்சத்துக்கு இருக்குது. அப்போது ஆண்டவர் உங்களை என்ன எதுக்கு அழைத்திருக்கிறார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்கள். நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீர்கள், வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்போது நம்ம கிறிஸ்து என்கிற அந்த வெளிச்சத்தை நமக்குள்ளே தாங்கினவர்களாக இருக்கும்போது நாம் போகிற இடம் எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் அந்த இருட்டுக்குள்ளே நம்மளை கர்த்தர் என்னவா மாற்றுவார், வெளிச்சமாக. நீங்களே நல்லா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு சில ரட்சிக்கப்பட்ட காலத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்களை சுற்றிலும் எல்லாமே இருள் தான் இருந்தது. உங்களை பெற்ற அப்பா அம்மா இருட்டாக தான் இருந்தாங்க, கூட பிறந்தவங்க இருட்டாக தான் இருந்தது. இருட்டுங்கிறத எதை சொல்லுகிறேன்னா, ஆவிக்குரிய நிலை இல்லை, ஆவிக்குரிய நிலை இல்லை. தே டோன்ட் ஹாவ் த அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் கிரைஸ்ட். கிறிஸ்துவை குறித்த ஒரு புரிதலும் இல்லை, அறிவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா, கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த இருட்டு வெளிச்சத்தோடு என்ன பண்ணி பார்க்குது, போராடி பார்க்குது. ஜபத்தெல்லாம் அங்கேயே வச்சுக்க, இங்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஜோம் பண்ணக்கூடாதுங்குது. பைபிள்லாம் படிக்கிறதா இங்கே படிக்கக்கூடாதுங்குது. ஆனால் யாராவது படிக்கிறவன் ஜபம் பண்ணுறவன் என்னைக்கா ஜபத்தை வேத வாசிப்பை நிறுத்தியிருக்கிறானா, நிறுத்துறதே கிடையாது. அதுவும் ஆரம்பத்தில் அந்த இருள் என்ன பண்ணி தான் ஆகுங்க, கொஞ்சம் வெளிச்சத்தோட போராடி தான் பார்க்கும். ஆனால் நாட்கள் கடந்து போக போக அது இருளே ஒரு நாள் என்ன கண்ணுதுன்னா, எனக்கு கூட ஒரு பைபிள் வாங்கி கூடன்னு கேட்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவனுக்குள்ளே இருந்து புறப்படுகிற அந்த வல்லமை எதை விரட்டுது, இருளை விரட்டுது. ஆனால் இன்னும் சில நல்ல விசுவாசிங்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன். அது எப்படின்னா, இது வெளிச்சத்தை தூக்கிட்டு போகுன்னு பார்த்தோன்னா, இது அதை விட பயங்கர இருட்டாக போய் இருட்டோட இருட்டாக அது போய் என்ன செஞ்சிடும், சங்கமமாயிரும். ஒருவேளை நான் இந்த காலவேளையில் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவரோடு, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களோடு, மற்றவர்களோடு, உடன் பிறந்தவர்களோடு ஆவிக்குரிய நிலையிலே ஒரு இருளின் அந்தகாரத்தோடு ஒரு யுத்தம் இருக்கிறது என்று நீங்கள் உணர்வீர்களானால், ஒன்றை சொல்லுகிறேன், உன்னில் இருக்கிற வெளிச்சம் மாத்திரம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. நிச்சயமாய் உன்னில் இருக்கிற வெளிச்சம் அந்த இருளை ஜெயம் கொண்டு அது இடத்தை முழுவதும் கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, நம்ம போகும்போது இந்த வெளிச்சம் வெளிச்சத்தை தடுத்து என்னவே பண்ண முடியாதுங்க, இருள் நிறுத்தவே முடியாது. இப்போ கரண்ட்டு போயிடுச்சு, இருள் வந்துருச்சு, திருப்பி கரண்ட்டு வருதுன்னா கட்டாயம் என்ன எரிஞ்சு தான் ஆகும், விளக்கு எரியும். விளக்கு எரிந்தாலே எது ஓடிடும், இல்லை நான் கொஞ்ச நேரம் இருப்பேன், நீ இப்போ தானே போயிட்ட, கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா உள்ளே வானா அது சொல்லலாம் கேட்காது. நீங்கள் ஜன்னலை லேசாக திறந்தீங்கன்னா எது உள்ளே வந்துடும்,
வெளிச்சத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குதுங்க. கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற அந்த மீட்பு, ரட்சிப்பு என்பது அவ்வளவு வலிமையானது. இந்த வலிமையை கர்த்தர் அதற்குள்ள வைத்ததுனாலே தான் இருள் கடந்த 2000 வருஷங்களாய் இது தனிப்பட்ட விதத்திலும் போராடி பார்த்துருக்குது, குடும்ப நிலையில் போராடி பார்த்துருக்குது, சமுதாய நிலையில் போராடி பார்த்துருக்குது, இன்னும் உலகத்தின் தேசங்களையும் ராஜாக்களை அரசாங்கங்களையெல்லாம் ஏவி விட்டு போராடி பார்த்துருக்குது. எதுவுமே அதுக்கு முன்னாடி நிற்க முடியல, தவிடுபடி ஆகிப்போச்சு. காரணம், உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிற தெய்வம் பெரியவராய் இருக்கிறபடினாலே. அப்போ இதுதான் தேவன் ஏற்படுத்தின சபை. அதை உங்களால் என்னவே பண்ண முடியாதுங்க, டிஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. ஜவஹர்லால் நேரு முதல் அவர் பிரதமராக இருந்த காலத்தில் இந்த இந்துத்துவ நம்பிக்கையில் கொஞ்சம் ஆழமாக இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் போய் சொன்னாங்க. அவர் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் அடிப்படையாக இடதுசாரி கொள்கையில் உள்ளவர். அவர் இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் அடக்கி வைக்கணுங்க, இப்போ தான் பிரிட்டிஷர்ஸ் போயிட்டாங்கல்ல, அவங்க ரொம்ப இது பண்ணக்கூடாது. அவர் சொன்னார், அவங்க எல்லாம் மூட்டை பூச்சி மாதிரி, நீ ஒரு பூட்டை பூச்சை நசுக்கணுன்னா அது வாட்டிக்கு என்ன செஞ்சிடும், குப்புன்னு வளர்ந்துடும். அதனால் நீ அவனை டிஸ்டர்பே பண்ணாத, அவனை பேசாமல் விட்டுரு, அவன் அப்படியே போயிடுவான் அப்படின்னாரு. ஆனால் ஆண்டவர் நம்மளை மூட்டை பூச்சி மாதிரி பெருகிற அளவுக்கு தான் கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாருங்க, ஆண்டவர் வைத்திருக்கிறார். காரணம், ஏன் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியல? அப்போ பாதாளத்தின் வாசல்களை எது மேற்கொள்ளும் அப்படின்னா, கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள இல்லாத எல்லா ஊழியங்களும் சீக்கிரம் மூடப்பட்டு அது காலாவதி ஆகும். இப்போ சமீபமாக ஒரு காலத்தில் சத்தியத்தில் இருந்த சபைகளை குறித்தெல்லாம் நான் கேள்விப்படும்போது ஒவ்வொருத்தனா கோயிலை மூடுறாங்க. நல்ல விஷயம் இல்லை இது. தேவனுடைய பலிபீடத்தில் என்ன எரிஞ்சிக்கிட்டே இருக்கணுங்க, அக்கினி எரிஞ்சிக்கிட்டே இருக்கு, அது அவியக்கூடாது இல்லை. கர்த்தருடைய வருகை வரும் மட்டுமாய் அந்த அக்கினி அவியாதபடி அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அவியுதுன்னா நீ என்ன பண்ணிட்ட, தேவனுடைய சித்தத்துக்கு திட்டத்துக்கு மாறா போகும்போது, நான் ஏற்கனவே சில ஊழியர்கள் கூட்டத்தில் நான் பேசியிருக்கிறேன், உன்னுடைய ஊழியத்தினுடைய செயல்பாடுகள் தேவனுடைய சத்தியத்துக்கு உட்பட்டதாக சரியா இல்லாத பட்சத்தில் 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, ஆண்டவர் ஒன்றை ஊழியத்தை விட்டு தூக்கிடுவார். இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற ஆத்மாவை செதறடிச்சு எங்கேயாவது கொண்டு போய் என்ன பண்ணிடுவார், சேர்த்துருவார். 2ல் ஏதாவது ஒன்று நடக்கும். ஆகவே விழிப்போடு கூட நீ ஊழியம் செய்தால் உன் ஊழியம் கட்டப்படும், உன் ஊழியம் நிலைத்திருக்கும். ஆமென். ஆகவே இன்றைக்கு பாதாளத்தின் வாசல்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளோட என்ன பண்ணுதுங்க, போராடுது. சில ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளை குடும்பங்களில் சந்திக்கும் போது எனக்கோ சகோதரிக்கோ ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அண்ணே ஜோம் பண்ணுங்க, அங்கிள் ஜோம் பண்ணுங்க, ஒரு மாதிரி போராட்டமாக இருக்குது. அப்போ நான் சொல்கிற வார்த்தை, நீ விட்டுறாத, நீ நல்லா என்ன பண்ணு, ஜோம் பண்ணு. ஜபத்தை என்ன பண்ணவே பண்ணாத, விடவே விடாத. ஏனென்றால் வெளிச்சம் எதை விரட்டுங்க, இருளை விரட்டும். அதை தூக்கி என்ன செய்யுங்க, எத்தனையோ பேரெல்லாம் தன் ரட்சிக்கப்படாத கணவர்மார் தங்கள் மனைவியை ரட்சிக்கப்பட்ட பின்பு அடிக்கிறதும் உதைக்கிறதும் காயப்படுத்துறதும் சித்திரவதை பண்ணுறதும் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 25-30 ஆண்டுகள் வரை பண்ணின பின்பெல்லாம் சந்திக்கப்பட்டவர்கள் உண்டு. ஆனால் அது ஏன் சந்திக்கப்பட்டார்கள் கேட்டிங்கன்னா, 2 விஷயம் நடந்தது. ஒன்று, அவர்களுக்குள் இருக்கிற வெளிச்சத்தை அவர்கள் தக்க வைத்து கொண்டதினாலும், 2வது, கிறிஸ்துவுக்காக அவர்கள் அதை பொறுமையோடு சகித்ததனால் அந்த ஜெயத்தை அடைந்தார்கள். ஆனால் சிலரிடத்தில் அந்த வெளிச்சம் இல்லாததுனால அது மொத்த இடத்தையும் அது என்ன ஆக்கிட்டு வச்சிருக்குதுங்க, இருளாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. அப்போது நாம் இன்றைக்கு தேவன் கட்டுகிற அந்த சபையிலே தான் இன்றைக்கு நாம் ஒரு அங்கத்தினர்களாக இருக்க வேண்டும். அப்போ தேவன் கட்டுகிற சபைக்கு என்ன பேர் அப்படிலாம் கேட்டிங்கன்னா, பேருலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவர் ஏற்படுத்துகிற விஷயம் என்பது வசனத்தின்படி அது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கும். அப்போ இன்றைக்கி தேவன் கட்டுகிற வீட்டை விட்டு இன்றைக்கி, அதாவது கடந்த காலங்கள் சில தலைமுறைகளுக்கு முன்னால் குடும்பங்களில் உறவுகளை விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த உறவுகள் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. 2வது, உறவுகளை சார்ந்த அந்த உரிமைகள் நம்மளை விட்டு என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. 3வது, உரிமைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உடைமைகளும் ஆஸ்திகளும் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது கண்ணு நல்லா இருக்குதோ ஓட்டக்கண்ணாக இருக்குதோ, என்னத்தையே கல்யாணம் பண்ணிக்குவான். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்பத்தினுடைய அந்த பெல்ட்டுன்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அது என்ன செஞ்சிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, அவனே ஒன்றுக்குள்ளே ஒன்று பொண்ணை கொடுக்கறது, பொண்ணை எடுக்கிறது பண்ணுறது. அந்த அந்த
அந்த ரிங்குக்குள்ளேயே தங்களை என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று அவுட் ஆஃப் சர்க்கிள் போச்சுன்னா அதை அப்படியே சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா ஓரந்தள்ளி நசிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுருவாங்க. ஆனால் தேவனுடைய சபை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் தமது சபையினுடைய ரிங்கை அப்படி தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உறவையும் விட்டுறக்கூடாது, உரிமையும் விட்டுறக்கூடாது, உடமையும் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, விட்டுறக்கூடாது. அதை பார்க்குறவன் எதை பார்க்க மாட்டாங்க, வெளிப்புறமான தோற்றத்தெல்லாம் பார்க்க மாட்டான். அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை என்ன பண்ணப்படுவா, புகழப்படுவா. அழகும் வீண், சௌந்தரியமும் வீண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மேலான ஒன்றை அடையணும்னா நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அந்த உறவுகளுக்குள் நம்மளுடைய காரியங்களை நாம் என்ன பண்ணணுங்க, சரியாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்தில் லெவலுக்கு போயிடுறான். நான் சொல்லுகிறேன், உலகத்தில் எது வேணால் அவைலபிள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்தால் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அந்த இடத்துல எத்தனையோ நிற மாற்றம், மொழி மாற்றம், கலாச்சார மாற்ற பின்புலத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவு நிமித்தமாய் ஒன்றாக்கப்பட்டதனால் அவர்கள் வாழ்க்கை சிறந்து ஆசீர்வாதமாய் வெற்றியாய் விளங்கினது. அப்போ அந்த வெற்றிக்கு பின்னாலே எதுவும் இல்லை. பழக்க வழக்கங்கள் வேணால் ஒரு சில சின்ன டீதிங் ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த கலாச்சார பண்பாடுகளாலே, மொழியினாலே சில அசௌகரியங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கா. அது எல்லாமே என்ன பண்ணிவிடுங்க, சரி. நம்ம ஊரில் பாருங்கள், மார்வாடி கடை ஓப்பன் பண்ணும்போது அவனுக்கு ஒன்றுமே பேச தெரியலனாலும் கூட ஏதோ 2 வார்த்தையை கற்று வச்சுட்டு உங்களை புரிய வச்சு வியாபாரம் பண்ணிடுறான்ல. அதே மார்வாடி ஒரு 5 வருஷம் கழித்து கொஞ்சம் பெட்டராக பேசுகிறான், இன்னும் ஒரு 10 வருஷம் தாண்டி இன்னும் பெட்டராக பேசுகிறான், 20 வருஷத்தில் அவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பான். இதுதான் நிலைமை, இதுதான் வாழ்க்கை. அப்போது உலக பிரகாரமான நிலையிலே மனிதர்கள் எவ்வளோ விஷயங்களை தங்களுக்கு சரிப்படுத்தி கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு, காரணம் they want to survive. சர்வைவ் என்ன, சர்வைவல் என்கிற ஒரு வார்த்தையினுடைய சரியான தமிழாக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது பொழைச்சிட்டு போட்டோம். என்னது, எப்படியாவது பொழைச்சிட்டு போட்டோம், அதுக்கு பேர் தான் என்னதுங்க, சர்வைவல். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் லெட்டஸ் சர்வை, வேறு வழியே இல்லை. ஏசப்பா கிட்ட வந்து லெட் மீ சர்வை அப்படிலாம் கிடையாது. இதுதான் லைஃபு, இதுதான் மெய்யான வாழ்க்கை. உலகத்தில் தான் சர்வைவல். இழுத்துக்கோ பிடிச்சிக்கோ, மரணத்துக்கும் ஜீவனுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சாபத்துக்கும் என்ன இருக்குதுங்க, இழுபறி போட்டியாக இருக்கிறது. ஆனால் இதுக்குள்ளே வந்தால் ஜீவன் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, நன்மை உண்டு, கிருபை உண்டு, யாவும் உண்டு. இதில் ஐ எம் நாட் ஜஸ்ட் சர்வைவிங் இன் த கிங்டம் ஆஃப் காட், ஐ எம் லிவிங் அ குட் லைஃப் இன் த கிங்டம் ஆஃப் காட். சர்வைவல்ங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ கிடைக்கிறத வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுங்க, ஒப்பேத்துறது. இப்போ நாங்கள்லாம் ஊழியத்துக்கு போனோம்னா கிடைக்கிறத சாப்பிடுவோம், அங்கே போய் சட்டம்லாம் பேச முடியாது. ஆனால் அதுக்காக எல்லா நேரமும் வடையே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இல்லை, எனக்கு வீட்டு சாப்பாடு வேணும் இல்லை, என் மனைவியினுடைய உணவு கைப்பக்குவம் எனக்கு தேவைப்படுது இல்லை. ஆனால் அந்த 3 நாளைக்கு அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. லெட் மீ சர்வைவ். எனக்கு ரொம்ப ஐஸ் தண்ணி குடிக்க, ஆனால் ஐஸ் தண்ணியே கிடைக்காது, வேறு என்ன பண்ணுறது, இருக்கிற தண்ணியை குடிச்சிக்க வேண்டியதான். லெட் மீ சர்வைவ். ஆனால் அந்த சர்வைவல்ங்கிறது ஒரு தற்காலிகம்தான். ஆனால் நிரந்தரமான ஜீவனும் ஆசீர்வாதமும் தேவனுடைய சபையில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவன். அப்போ தேவனுடைய கட்டி எழுப்புகிற அந்த நீர்க்கால்களுக்குள்ளே, அந்த நீரோட்டத்துக்குள்ளே நடப்பட்டிருக்கிற மனுஷன், he will not survive but he will live. அவன் வாழுவான், அவன் கனி கொடுப்பான், அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் அவனுக்கு வாய்க்கும். அப்போ தேவன் கட்டுகிற சபையினுடைய அந்த நிலை எப்படி இருக்குதுங்கிறதுக்கு ஒரு 4 விஷயத்தை சொல்லி நிறைவு பண்ணுற செய்தியை அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை மெய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எப்படி இருக்குங்க. அப்போ சபையை மெய்ப்பதற்கு தேவன் ஊழியர்களை கண்காணிகளாக வைத்திருக்கிறாரு. ஆனால் அந்த மெய்ப்பர்களுக்கு மேலே பிரதான மெய்ப்பர்களை கர்த்தர் என்ன இருக்கிறாரு, அந்த பிரதான மெய்ப்பர் தான் யாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அவர் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்தங்கிறார். என்னது, சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த. அப்போ சம்பாதித்த அப்படின்னா
அது அவர் வாங்கியிருக்கிறாரு. ஆனால் ஒரிஜினலாக அது யாருடைய கையில் தான் இருந்தது, அவருடைய கஸ்டடியில் தான் இருந்தது. ஆனால் சத்துரு என்ன பண்ணான்னா, அவன் கொள்ளை கொண்டு போவதற்கு மனிதன் தன்னை என்ன பண்ணான், ஒப்பு கொடுத்தான். அவனாக வந்து எடுத்துகிட்டு பார்த்தா ஆண்டவர் சொல்கிறார், என் கைகளிலிருந்து ஒருவனும் உங்களை பறித்து கொள்ளுகிறது இல்லை. ஆனால் அன்னைக்கு வந்து பிசாசு எடுத்துகிட்டு போனான்னா, எடுத்துகிட்டு போனதுக்கு காரணம் அவனுக்கு தைரியம் இருந்தது, பலன் இருந்ததெல்லாம் கிடையாது. அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவன் என்ன பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கி அநேக நேரங்களில் பிசாசு சோதிச்சுட்டான், பிசாசு கவுத்துட்டான், பிசாசு உடச்சிட்டான்னா, வித்தவுட் யுவர் வில்லிங்னஸ் ஹீ கேனாட் பிளே ஹிஸ் கேம் ஆன் யூ. உன்னுடைய அனுமதி இல்லாமல் தன்னுடைய சித்து விளையாட்டுகளை உங்கள்கிட்ட என்ன பண்ண முடியாதுங்க. நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எதை திறந்து விடுறீங்க, கதவு திறந்து விடுறீங்க, அவன் வந்து ஒரு க்ஷண பொழுதில் இருக்கிற எல்லாத்தையும் குலைச்சி விட்டுட்டு போயிடுறான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்போது அவன் வருகிற இந்த யுக்தியை நீங்கள் அடையாளம் கண்டு எடுத்த உடனே என்ன போட்டுருணுங்க, மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ள அவனால் என்ன செய்யவே முடியாதுங்க, வரவே முடியாது. 2 தரம் 3 தரம் கத்தி பார்ப்பான். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அவர்கிட்ட 2-3 தரம் வந்து பார்த்தா எல்லா நேரமும் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி அவனை துரத்தி அடிக்கிறாரு. ஆனால் வந்ததெல்லாம் டைரெக்டாக அவன் கொம்பு வச்சுக்கிட்டு பல்லு வச்சுக்கிட்டுலாம் வரல. ஒரு தரம் யார் மூலமாக வரான், பேதுரு மூலமாக வரான், இன்னொரு தரம் வேற ஒருத்தர் மூலமாக வரான். என்ன ரூபத்தில் வந்தாலும் சரி, வந்திருக்கிறது பேதுருவா பிசாசாங்கிறத அவரால் என்ன பண்ண முடிந்ததுங்க. அவர் தைரியமாய் சொல்லுகிறார், இப்பிரபஞ்சத்தின் அதிபதி இடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் I don't have any of his stuff. அப்ப தேவன் தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட அப்படின்னும் போது, அவர் தமது விலை கிரயத்தை கொடுத்து நம்மளை சம்பாதித்ததுனால இந்த சபைக்கு தேவனே என்னவாக இருக்கிறாருங்க, உரிமையாளராக இருக்கிறார். அப்போ இந்த கட்டிடத்தை வேணா நான் கொஞ்சம் காசு போட்டு செலவு பண்ணியிருக்கலாம், இந்த பொருட்கள் எல்லாம் நான் பிரயாசப்பட்டு வாங்கியிருக்கலாம், இந்த கீபோர்டு நான் பிரயாசப்பட்டு வாங்கியிருக்கலாம். யாராவது இதை எடுத்துகிட்டு போய் இல்லைப்பா இது நான் காசு கொடுத்தது, இது எனக்கு சொந்தமானதுன்னு என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஆனால் உட்காந்துருக்கிற ஆத்துமாக்கள் என்னால் என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. காரணம், இந்த கட்டிடம் வேண்டுமானாலும் என்னுடைய உரிமைக்குள்ளே இருக்கலாம், என்னுடைய அதிகாரத்துக்குள்ளே இருக்கலாம், எல்லாவற்றுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் இருக்கிற ஆத்துமாக்கள் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். அப்போ தேவன் இந்த கட்டிடத்துக்காக அவர் ரத்தம் சிந்தவில்லை, இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். இங்கே இருக்கிற மேஜைக்காக, நாற்காலிக்காக, பிரசங்க பீடத்துக்காக அவர் ரத்தம் சிந்தவில்லை, உட்கார்ந்துருக்கிற ஆத்துமாக்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். அப்போ ரத்தம் சிந்தின ரத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விலை கிரயம். அது எப்படி ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்குகிறதற்கு ஒரு விலையை கொடுக்கிறீர்களோ, அதுபோல நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்ததற்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாக சர்வ வல்லமுள்ள தேவன் தமது சுய இரத்தத்தினாலே ஒரு விலையை கல்வாரியிலே செலுத்தினதினாலே, அதை குறித்து வேதத்தில் நீங்கள் ஒரு நிருபத்தில் வாசிக்கும் போது அவர் பிணையானார் இருக்குது. பிணைன்றது என்னதுன்னா ஜாமீன். அது என்னதுங்க, பிணைங்கிறது என்னதுங்க, ஜாமீன். அப்போ பிசாசுடைய கரத்தில் இருந்த எல்லாவற்றை மீட்கிறதற்கு அவரே தன்னை என்னவா மாத்துறாருங்க, பிணையாக மாற்றி செலுத்த வேண்டிய கிரயத்தை எங்க பண்றாருங்க, கல்வாரி. இப்போ ஜாமீன்லாம் விடுறதுன்னா ஒவ்வொரு விதமான வழக்குகளினுடைய தன்மைக்கு ஏற்ற விதமாக அந்த ஜாமீன் எப்படி பண்ணணுன்றது இருக்கும் பாருங்க. ஒரு விபத்து நடந்து ஒருத்தர் விபத்து பண்ணிட்டாலே கூட அவருக்கு யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணுங்க, ஜாமீன் பண்ணணும். ஆனால் அதுக்கு என்ன கேட்க மாட்டான், காசெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டான். யாராவது ஒருத்தர் ஷூரிட்டி என்ன பண்ணணுங்க, கையெழுத்து போட்டு இவர் இப்படி விபத்து நடந்து போச்சு, ஆனால் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இவருக்கு நான் என்னவா இருக்கிறேன், ஜாமீன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு 2 பேர் இது பண்ணுவாங்க. ஆனால் சில வழக்குகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன கட்ட சொல்லுவாங்க, காசு கட்ட சொல்லுவாங்க. இல்லை அவங்களுடைய பத்திரங்கள் ஏதாவது சொத்து பத்திரங்கள் ஏதாவது என்ன செய்வாங்க, வாங்கி வச்சுக்குவாங்க. வேறு ஏதாவது சில காரியங்கள் இன்னும் பிடிஞ்சதுன்னா பாஸ்போர்ட் கிஸ்போர்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, பிடிங்கி வச்சுக்கோங்க, எங்கேயாவது தப்பிச்சு என்ன பண்ணிட போகிறான், ஓடிட போகிறான்னு சொல்லிட்டு. அப்போ பிணை என்கிற ஒரு விஷயம் எல்லாத்திலும் போகிறோம். அப்போ ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் மீட்புக்காக ஒருத்தர் பிணையாக மாறணும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதை செய்து முடித்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இவ்வளோ பெரிய செயலை மீட்டுக்கொண்டு செயல்படுத்தின அந்த அவருடைய ப்ராப்பர்ட்டியை இன்றைக்கு அநேகர் டேமேஜ் பண்ணுறது ஏற்றுக்கொள்ள மனதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆத்துமாக்களை வந்து இன்றைக்கி கிள்ளுக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆத்துமாக்களை வந்து கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும், அதுதான் தப்பு கிடையாது, கட்டாயம் கண்டிக்கணும். கொட்டுற இடத்துல என்ன செய்யணுங்க, கொட்டணும். திட்ட வேண்டிய இடத்துல திட்டணும், கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும்.
அன்பு கழுத்தி அரவணைக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணுங்க, அரவணைக்கணும். ஆகவே இன்றைக்கு ஆத்துமாக்களை குறித்த ஒரு விஷயம் என்கிற ஒன்று வரும்போது, ஆத்துமாக்களை தங்களுக்கு ஆதாய பொருளாக இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. இது குறித்து பேதுரு தன்னுடைய நிருபத்தில் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். தங்களுக்கு ஆதாயம் உண்டாகும்படி உங்களை மாற்றிக்கொள்வார்கள். அப்போ தேவனுடைய ப்ராப்பர்ட்டியை சரியாக மெயின்டைன் பண்ணணும் இல்லை. அப்போது இந்த ப்ராப்பர்ட்டியை கர்த்தர் ஏற்படுத்தி அவரே ஒவ்வொரு சபைக்கு ஒரு தூதனை வச்சுட்டாருன்னா பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நம்மளுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட மனுஷர்களாக இருக்கிற உங்களை என்னை போல பலவீனமான மனுஷரை தான் கர்த்தர் என்னவா வச்சிருக்கிறாருங்க, ஒரு அங்கமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ இப்படி இருக்கும்போது இந்த மக்கள் தேவனுடைய சொத்துக்கள் என்கிற ஒரு அடிப்படை புரிதலோடு கூட நம்ம இருப்போமானா அந்த ஆத்துமாக்களை நம்ம சரியாக நம்மளால் என்ன பண்ண முடியுங்க, ஹேண்டில் பண்ண முடியும். அதனால தான் பவுல் தைரியமாய் சொல்லுகிறான், ஆண்டவருடைய ஆலோசனை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொன்னதுனால எல்லா மனுஷருடைய இரத்தப்பழிக்கு நான் எப்படி இருக்கிறேன், நீங்களாக இருக்கிறேன். இங்கே இருக்கிற அநேக மக்களுக்கு அது எப்படி இருக்கட்டும், சில இடங்களிலே வேறு வழியின்றி ஒரு சர்ச்சின் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே போகணுமேங்கிறதுக்காக எங்கேயோ போகிறாங்க. பட் ஆவிக்குரிய ஆகாரமாக இன்றைக்கு நம்முடைய செய்திகளை சில பேர் என்ன செய்கிறாங்க, வீட்டில் உட்காந்து அவர்கள் நேரம் ஒதுக்கி அதுக்காக என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. காரணம், கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஆகாரம் இன்றைக்கு அங்கேருந்து தான் வந்தது. ஆனால் அவங்க வேறு வழி இல்லாமல் அந்த தூரத்தின் நிமித்தமாக வேறு ஒரு வேளை அவங்க பக்கத்தில் இருந்தால் ஒரு வேளை இங்கே வரலான்னு வச்சுக்கோங்க, வேறு ஏதோ ஒரு இடத்துல போய் சூழ்நிலைகளால் மாட்டிக்கிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் ஒரு சோஷியல் கேதரிங்காக சில சபைகளை அவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்குது போகிறாங்க, போயிட்டு வர்றாங்களே ஒழிய ஒரு ஆத்மீகத்துக்கான ஒரு ஆத்மீக போஷிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் வந்து உட்காந்து எதை கேட்குறாங்க, இந்த செய்திகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுற. இது ஒரு நல்ல விஷயம். நம்முடைய நோக்கம் என்னன்னா, அந்த செய்திகள் அவர்களை மறுரூபப்படுத்தி கர்த்தருடைய வருகைக்கு அது என்ன பண்ணணுங்க, ஆயத்தமாகணும். காரணம், தேவனுடைய வீடு ஆனது அது அவருடைய இரத்தத்தினால் வாங்கப்பட்ட வீடு. இரண்டாவதாக வேத வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 16வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் வாசிக்கும்போது வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். அப்போ தேவனுடைய வசனத்தை நாம் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையில் நம்ம அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வெளிப்பாட்டின் அறிவு, இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு வெளிப்பாடுனாலே தான் தேவனுடைய சபை என்ன பண்ணப்பட்டிருக்கிறதுங்க. சில சமயங்களிலே சில டாபிக்ஸை எடுத்துட்டு பேசும்போதே சொல்லுவார்கள், இதை விளங்கிக் கொள்வது மிகவும் கடினம், இதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம் அப்படின்னு அவங்க பேசுகிற அந்த அந்த இதை கேட்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. தேவன் தமது வார்த்தையில் உள்ள எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார், வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். மறைபொருளான விஷயங்களை எல்லாம், அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, வெளியே கொண்டு வர்றாருங்க. ஆனால் சில விஷயங்களுக்கு ஆண்டவர் ஒரு சில பெஞ்ச் மார்க்கை குறித்து வச்சிருக்கிறார். இவ்வளோ தூரம் தான், அதுக்கப்புறம் வேணும்னா அந்த நித்தியத்தில் போகும்போது நம்ம என்ன பண்ண முடியுங்க, அறிய முடியும். ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையின் நிலையிலே நாம் எதை அறிய வேண்டுமோ, எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அதற்குரிய எல்லா காரியங்களையும் தேவன் மறைபொருளாக அல்ல, வெளிச்சமாகவே தேவன் அதை என்ன செய்திருக்கிறாருங்க, தந்திருக்கிறார். அப்போ வேதவசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இதை அறிந்து கொள்வதற்கு மாம்சமும் இரத்தமும் இதுக்கு என்ன செய்யலைங்க, தேவையில்லை. ரொம்ப பிரபல்யமான ஊழியக்காரர்கள் சில விஷயங்களை குறித்து சில சப்ஜெக்ட் எல்லாம் பேசும்போது அந்த காணொலியில் கேட்கும்போது, இவங்க எப்படிப்பட்ட பின்புலத்திலேருந்து வந்தாங்க, என்ன படித்தாங்க, என்ன வேதம் வாசிக்கிறாங்கன்றதே நமக்கு என்னவா இருக்குதுங்க, சந்தேகமாக இருக்குது. காரணம், அவ்வளவு ஒரு கருத்துக்களிலே வார்த்தையில் பிழை வரலாம், ரெஃபரன்ஸில் பிழை வரலாம், ஆனால் சொல்கிற விளக்கத்தில் என்ன வரக்கூடாதுங்க, பிழை வரலாம். நானே நிறைய நேரங்களில் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு, இட் இஸ் அ ஸ்லிப் ஆஃப் த டங். அது இயற்கையாக எல்லா மனுஷருக்கும் என்ன செய்யக்கூடியதுங்க, வரக்கூடியது. அது பிரச்சனை இல்லை. ஆனால் சொல்கிற விளக்கத்தை தப்பு தப்பாக சொல்கிறது எப்படி இருக்குங்க, அது சரியில்லைல்ல. அப்போ ஏன் அப்படி தப்பு தப்பாக சொல்கிறாங்கன்னா, ஏதாவது புத்தகத்தை என்ன செய்கிறது, உட்காந்து படிக்கிறது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வாசிக்கும் பொழுது தேவன் நம்முடைய அகக்கண்களை அவர் என்ன பண்ணுகிறாருங்க,
நீக்குகிறார். தமது வார்த்தைக்குள் மறைந்திருக்கிற புதைபொருள்களை, அர்த்தத்தை, விளக்கத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இப்போ தேவத்துவத்தை குறித்த விஷயத்தெல்லாம் இன்னைக்கு பெரும்பான்மையானவர்கள் பேசும்போது எடுத்த உடனே முதல்ல அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன தெரியுமா? இதை புரிந்து கொள்ள மிகவும் கடினம்ன்றாங்க. நான் சொல்லுவேன், தெய்வத்துவத்தை பற்றி புரிந்து கொள்வது என்பது ஒரு காலம் கடினம் இல்லை. பரிசுத்த ஆவியானோட ஒத்தாசையோட வேதத்தை வாசித்தால் அதை அறிந்து கொள்ள வேண்டியபடி சரியாக என்ன பண்ணலாம்? அறிந்து கொள்ளலாம். So when you try to understand the things of God with your intellectual mind, it is always tough and hard. உன்னுடைய மாம்சீகத்தினுடைய அறிவை, புரிதலை கொண்டு தேவனுடைய காரியங்களை அறிய முயற்சித்தால் ஒரு காலம் இது என்ன பண்ண முடியாது, அறியவே முடியாது. அதை பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு என்ன பண்ணணுங்க? வழக்கம் தரணும். நானும் வசனத்தை கிட்டத்தட்ட 38 வருஷமாக படிக்கிறேன் தான், ரட்சிக்கப்பட்ட காலத்திலேருந்து. ஆனால் அன்னைக்கு புரியல தான். 30 வருஷத்துக்கு முன்னாடி புரியாதெல்லாம் இன்றைக்கி என்ன செய்யுதுங்க? படிக்க படிக்க அது என்ன செய்யுதுங்க? புரியுது. கர்த்தருடைய ஆவியானவர் தான் அதை என்ன செய்கிறாரு? நமக்கு வெளிப்படுத்துதலை தருகிறார். அப்போது தேவனுடைய மெய்யான சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, the true church has the revelation of God. They have the revelation about the word of God. தேவனுடைய வார்த்தை குறித்த தெரியான வெளிப்பாடு எதுக்குள்ள இருக்குங்க? தேவனுடைய. அப்போ உண்மையான வெளிப்பாடு இல்லாத இடத்துல வேற என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? வசனத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாத இடத்துல என்ன இருக்குங்க? கதையும் கட்டுக்கதைகளுமா இருக்கும். ஆனால் தேவனுடைய ஜனத்திற்கு இன்னைக்கு எதில் தான் ஜாஸ்தி ஆசை ஜாஸ்தி இருக்குதுங்க? கதையிலும் கட்டுக்கதைகளிலும் தான் என்ன இருக்குதுங்க? ஆசை ஜாஸ்தியாக இருக்குது. நல்ல ஒரு வேத பாடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று போட போட்டிங்கன்னா ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாங்க. கேட்கவே இன்றைக்கி ஜனங்களுக்கு என்ன இல்லைங்க? விருப்பம் இல்லை. அதே இது இன்றைக்கி சம்பந்தப்பட்ட சுவிசேஷ பாடகர் வருகிறார், 1 மணி நேரம் கான்சர்ட் நடக்க போதுன்னா பாருங்களேன், முட்டி மோதிக்கிட்டு போகிறான். டிக்கெட் 5000 ரூபா வச்சு கொடுத்தா கூட வாங்குறதுக்கு நேரமாக இருக்கிறாங்க. இடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு தள்ளிக்கிட்டு போகிறதுக்கு இன்றைக்கி என்ன எப்படி இருக்குதுங்க? ஆட்கள் ரெடியாக இருக்குது. அப்போது வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் செவிகளுக்கு ஏற்ற போதகர்களை ஒருத்தர் 2 பேரில் எப்படி சேர்த்துக்கொண்டு, அப்போ உலக வழக்கில் சொல்ல நம்ம தான் கேன மாதிரி நிற்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், கொஞ்சம் சில நேரங்களில் மாம்சத்தில் சில சோர்வுகள் வரும், சிலர் காட்டுகிற அசட்டைத்தனங்கள் அதெல்லாம் நமக்கு தென்படும். அதெல்லாம் நம்ம சில நேரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இயேசுவுக்கு அந்த பரிதாப நிலைமை வந்துச்சு. நீங்களும் வேற என்ன பண்ணுறது? அப்போது அவ்வளோ பேரை தக்க வைக்கணும்னா அவர் பேச வேண்டியதை பேசக்கூடாது. வேறு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தானா யார் என்ன செய்யுங்க? சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், அப்படியே அந்த கூட்டம் என்னவே செய்யாதுங்க, கலையவே கலையாது. கூட்டம் கலையாமல் தக்க வைக்க ரொம்ப ஈஸி. அப்போது தேவன் கட்டுகிற சபை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டிலே தன்னை உள்ளமைத்து கட்டமைத்து கொண்டது தேவனுடைய சபை. அப்போ டூ யூ ஹேவ் த ரெவலேஷன் ஆஃப் காட்? அப்போ தேவனுடைய வசனத்தை குறித்த ஒரு வெளிச்சம், வெளிப்பாடு இன்றைக்கி நமக்குள்ளே இருக்குதா? இதை நாம் அறிந்து கொள்ளணும். 1 தீமோத்தேயு 3:15-16 நீங்கள் வாசிக்கும்போது, தாமதிப்பேராகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை உங்களுக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு அது தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அப்போது ஒரு தூண் தான் ஒரு கட்டிடத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்போ சத்தியத்துக்கு யார் ஆதாரமாக இருக்க முடியும், தூணாக இருக்க முடியும்னா, உங்களை தான் கர்த்தர் என்னவா வச்சுருக்கிறாருங்க? ஆதாரமாக வச்சுருக்கிறார். நான் வேணால் செவரெல்லாம் வசனம் எழுதி போடலாம், கஷ்டப்பட்டு வசனத்தை பிரசங்கம் பண்ணலாம், பைபிள் ஸ்டடி எடுக்கலாம், உங்களுக்காக கொஞ்சம் சிரத்தை எடுத்து சில விஷயங்களை எடுத்து போதிக்கலாம், சொல்லலாம், வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அறிந்து கொண்ட சத்தியத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கணுங்க? தூணாக இருக்கணும்னா பிரசங்கம் அது தூணாக்க முடியாது. நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் அதுக்கு என்ன இருக்க முடியுங்க? அப்போ அநேகருடைய வாழ்க்கை என்னென்னா, கேட்குறது ஒன்று, வாழ்கிறது ஒன்றும், ஒரு கான்ட்ரவர்ஷியல் லைஃப். சரி, இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்டிங்கை கொலாப்ஸ் பண்ணுற ஆட்கள் இவங்கெல்லாம். அப்போது சிலருடைய வருகை எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபீலியோ லவ் சார்ந்த ஒரு
ஒரு பேஸ்டான ஒரு காரியங்களாகவே இன்றைக்கி என்ன செய்யுங்க இருக்கும். அவங்க நல்ல ஊழியக்காரங்க, அவர் நல்ல பாஸ்டர், அவர் நல்ல பாஸ்டர் அம்மா, அவங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, ரொம்ப அன்பாக நடத்துவாங்க, அடாவடித்தனம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மேலோட்டமான மாம்சீக பிரகாரமான காரியங்களை வச்செல்லாம் உள்ளே வர்றாங்க பாருங்களேன். ஸோ வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இது தேவனுடைய வார்த்தைக்கு சத்தியத்துக்கு அது எப்படி இருக்குதுங்க, தூணும் ஆதாரமுமாக இருக்குது. அப்போ இந்த கட்டடம் நிலைக்கிறதுக்கு எது ரொம்ப அவசியமாக இருக்குதுங்க, இந்த உத்தரங்களும் இந்த தூண்களும் எப்படி இருக்குதுங்க, ரொம்ப ஆதாரமாக இருக்குது. இந்த தூண் இல்லைன்னா எது விழுந்துடும், இந்த கட்டடம் விழுந்துடும். இப்போ நான் நிற்கிறேன்னா எனக்கு 2 கால்கள் என்னவா இருக்குதுங்க, தூணாக நிற்கிறது. இந்த கால் இல்லைன்னா அவ்வளோதான். அன்றைக்கி ஒரு மருத்துவர் ஒருத்தர் சொல்லும்போது சொல்கிறார், மனிதனுக்கு அந்த முதுகெலும்பு அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதுனால தான் அவன் எப்படி நிற்கிறான், ஸ்ட்ரைட்டாக நிற்கிறான். அது அந்த முதுகெலும்பு மாத்திரம் இல்லைன்னா ஒரு 50 கிலோ கறியை உருட்டி வச்ச ஒரு மாம்சம் உருண்டை மாதிரி ஆயிடுவான். He will be like a meat ball அப்படின்னு வேணால் சொல்லலாம். அப்போது அவனை ஒரு ஸ்ட்ரக்சர்டு பர்சனாக காட்டுறதுக்கு உள்ளே என்ன இருக்குதுங்க, சப்போர்ட்டிவாக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர அந்த அந்த எலும்புகள் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் தான் அந்த என்டையர் மீட் ஸ்ட்ரக்சரை, அது மாம்சத்தை அது என்ன பண்ணுதுங்க, ஒரு லிஃப்ட் கொடுத்து அது என்ன பண்ண வச்சுருக்குதுங்க, ஒரு ஷேப்பில் நிற்க வச்சுருக்கு. ஒவ்வொரு இடமா இருக்கிற ஒவ்வொரு எலும்பையாக உருவி எடுத்து பாருங்கள் எப்படி இருக்கும். நீங்கள் வேணால் நாளைக்கு போய் ஒரு சிக்கன் கடையில் முழுசாக ஒரு கோழியை வாங்கி உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலும்பையாக உருவி எடுங்க, மெதுவாக வெட்டி எடுத்துட்டு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், உருண்டை ஆயிரும் பால் மாதிரி. தேவனுடைய சபை அப்படி உருண்டை மாதிரி இருக்கக்கூடாதுங்க, அது ஸ்ட்ரக்சர்டாக நிற்கணும். அதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா ஆட்களை தான் வச்சிருக்கிறார். ஆண்டவர் அதுக்கு தான் அந்த 12 பேரை தெரிந்து கொண்டார். நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீர்கள், சாட்சிகளாக இருப்பீர்கள். இருந்தாங்களா இல்லையா, இருந்தாங்களே, சாட்சிகளாக இருந்தார்களே. அன்றைக்கு இருந்ததுனால தான் தேவனுடைய வார்த்தை சத்தியம் இன்று வரைக்கும் என்ன செய்துங்க, நிலைத்து கொண்டிருக்கிறது. அப்போ நாம் எதுக்கு தூணா நிற்கணும், எதுக்கு சாட்சியாக நிற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபைக்கு இல்லை, சிலருக்கு வந்து சபை வைராக்கியம், ஆமாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, பாரம்பரிய வைராக்கியெல்லாம் கிடையாது. ஆமாம், நான் சில ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ்லலாம் சில வைபவங்களுக்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண போய் வாலிபர்கள் தான் பயங்கர இதுவாக இருப்பாங்க, எப்படி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் ஒருத்தன் வாழ்க்கையில் என்ன இருக்காதுங்க, மனமாற்றம், மனம் திரும்புதல். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவங்க ஓடுற ஓட்டம் பண்ணுறது, லைட்டை கட்டுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, செய்தின்னு ஆரம்பித்த உடனே தம்மடிக்கு வெளியே போயிடுவான். சும்மா கூட வெளியே போகிறதில்ல, என்ன பண்ணுறது. அப்போ அவனை போய் என்னடா தம் அடிக்கிறடா, அங்கே இது நடக்குதுங்க, எங்கள் ஊரில் திருவிழா நடக்குதுங்க, கம்முன்னு போங்கங்க அப்படின்பான். நம்மளை ஒன்றுமே பேச முடியாது அவங்ககிட்ட. அவங்ககிட்ட போய் நீங்கள் ரெச்சிப்பு கிச்சிப்புலாம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் மண்டல் என்ன செய்யாதுங்க, யாராது. இவன் எதுக்குன்னா பாரம்பரியத்துக்கு தூணா நிற்கிறவன், சபையின் கோட்பாடுகளுக்கு தூணா நிற்கிறவன், சபையினுடைய அறிமுகத்துக்கு ஒரு அடையாளமாய் தூணா நிற்கிறவன். ஆனால் நீங்கள் போகிறவங்கெல்லாம் இம்மானுவேல் ஜெபத்துக்கு தூணா இருக்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்கே அறிந்து கொண்ட அந்த சத்தியத்திற்கு எப்படி இருக்கணுங்க, தூணா இருக்கணும். அதாவது நீங்கள் சரியாக சொல்லணும்னா, நீங்கள் வாழக்கூடிய ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை பார்த்து அட்ரஸ் கேட்கணும். அப்படின்னா அவன் என்ன சொல்ல வரான், இவன் இப்படி வாழ்கிறான்னா இவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல என்ன கிடைக்குது, நல்ல ஆலோசனை, நல்ல போதனை, நல்ல வழிநடத்துதல், நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கிறது. அதனால தான் அவன் இப்படி இருக்கிறான். அப்போது நான் போனால் என் வாழ்க்கை மாறும் இல்லை, அப்போ அது கிடைக்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டு வரணும். வேறு ஏதாவது விஷயத்தை கேட்டுட்டு ஒருத்தர் அட்ரஸ் கேட்டானா அது சரியில்லை. அது அப்போது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கணும்னா நாம் போய் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உங்களுடைய விசுவாச ஜீவியத்தை பார்த்து உங்களிடத்திலே சிலர் பேசும்போது சிலர் என்ன சொல்லணும்னா, இவ்வளோ தெளிவாக நீயே பேசுகிறேன்னா உங்கள் பாஸ்டர் எவ்வளோ தெளிவாக பேசுவார், அது வரணும். அதுதான் சரியான அடையாளம். அதாவது இங்கே இந்த கட்டடத்தையோ இந்த ஆட்களையோ யாரையும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியதாக உங்கள் காரியங்கள் இருக்கக்கூடாது. நீ எதை கற்றுக்கொள்கிறாயோ, எதை நம்புகிறாயோ, எதை விசுவாசிக்கிறாயோ அதை அடையாளப்படுத்தக்கூடியதாக உன் வாழ்க்கை மாற வேண்டும். அதனால தான் நான் கேலண்டர்லாம் கொடுத்தா என்ன கூட போடுறது கிடையாது.
எனக்கு ஒரு கிராஃபிக் டிசைனர் ஒருத்தர் இருக்கிறார், தலையால் அடிச்சுக்குவார். பிரதர், இந்த பாஸ்டருங்க என்ன ஒவ்வொரு வருஷமும் படுத்துகிற பாடு இந்த கேலண்டர் டிசைனில் இதை போடு அதை போடுன்னு சொல்லி போட்டால் அப்போ குடும்பமெல்லாம் போடுறாங்க பாஸ்டர், நீங்கள் சர்ச்சு பேர் கூட போட மாட்டேங்கிறீங்க. சரி, அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த ஐபிஹெச்னு ஒரு சிம்பிள் இருக்குது, அதையாவது ஒரு வாரமாக போகிறேன். வேணவே வேணான்ட்டேன், எதுவுமே போடாத தயவுசெய்து. இயேசு கிறிஸ்து எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், ஒரே லைன், அவ்வளோதான். எனக்கு வருஷம் எல்லா ஊழியக்காரங்க கொண்டு அது எங்கே கொண்டு போய் ஏற கட்டுன்னு தெரியாமல் சுட்டி சுட்டி வச்சுருக்கேன். இவ்வளோ கேலண்டர் இருக்குது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அது ஒரு விளம்பர யுக்தி மாதிரி என்ன செஞ்சிருச்சு ஆயிடுச்சு. அதில் டைம் டேபிள் மாதிரி இருக்கும். முதலாம் வாரம் அப்பம் பிட்குதல், ரெண்டாவது வாரம் போகிற என்னென்னமோ எழுதி வளன்னு இருக்கும். ஸோ தே வாண்ட் டு ப்ரமோட் தேர் இன்ஃபர்மேஷன்ஸ். எந்த வயலாவது அதில் இருக்கிற வசனத்தை என்னைக்காவது படிக்கான்னு யோசிங்க, கிடையவே கிடையாது. என்னைக்காவது டென்ஷன் ஆகி போச்சுன்னா அந்த வசனத்து நம்பரில், டேட் நம்பரில் ஏதாவது ஒரு தொடு ஜோசியம் மாதிரி போய் பார்ப்பான். அதுலேயும் எக்கு தப்பா ஏதாவது வசனம். இன்டர்வியூக்கு போகும்போது அன்றைக்கி காலை தொடு ஜோசியம் மாதிரி, நீ செய்கிறத ஜாக்கிரதையாக செஞ்சுன்னு வச்சுக்கோங்க, வேலை நான் அன்றைக்கி. இப்போ இன்டர்வியூவில் என்ன பேசுறதுன்னு என்ன செய்யாது, வாய் வர இது மாதிரி இது சரியில்லைங்க. இது உங்கள் ஜீவியம் இங்கே பிரசங்கிக்கிற பிரசங்கத்துக்கு அது என்னவா மாறணுங்க? யூ ஷுட் பி த ப்ராடக்ட் ஆஃப் த டீச்சிங், த ப்ரீச்சிங் விச் கம்ஸ் ஃப்ரம் த த்ரோன் ஆஃப் காட். தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வெளிப்படுகிறதான தேவனுடைய கிருபையுள்ள வசனத்தின் உபதேசத்திற்குடைய ஒரு ப்ராடக்டாக கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்கணும். தம்பி, நீங்கள் வேலையில் சேர்ந்துருக்கீங்க, இவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்களே, இதுக்கு முன்னாடிலாம் இதே இடத்துல வேற ஒரு வயலுக்கு வேலை செஞ்சாங்க, எல்லாம் காசை சுருட்டுறதுலே இருந்தான். நீங்கள் யார் தம்பி? நீங்களும் கிறிஸ்டினா? ஆமாம். உங்கள் பேர் என்ன? எங்கள் பேர் எடிசனுங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தன் டேவிடுன்னு ஒருத்தன் தான், அவன் பயங்கரமாக ஏமாற்றுவாங்கங்க. ஆனால் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ எதை வச்சு கேட்குறான்? இவன் கிறிஸ்தவன்னு சொல்கிறான், இவன் தேவனுடைய பிள்ளைங்கிறான், சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமையானா நான் சர்ச்சுக்கு தான் போவான்னு ஒத்த காலில் அடம் பிடிக்கிறான். அப்போ இவனுடைய கிரியைகள் எல்லாம் பார்க்கும்போது, என்னோட நடந்து கொள்ளுகிற என்னுடைய காரியங்களில் எல்லாம், அவருடைய டீலிங்ஸில் எல்லாத்துலையும் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கானே. 10 பைசா கூட மிச்சம் கரெக்டாக கொண்டாந்து என்ன செய்கிறானே, கொடுக்குறானே, பொய் சொல்ல மாட்டேங்கிறானே. அப்போ இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது இல்லைவா? நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? இதுதான் நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீர்கள், இதுதான் சத்தியத்துக்கு தூணும். ஆமாம். இப்போ நானே ஒரு 10 வசனத்தை பிரிண்ட் போட்டு கொடுத்து செவரெல்லாம் ஒட்டுனா ஒட்டிடுவீங்க, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையோடும் உங்கள் குடும்பத்தின் நிலையோடும் கூட என்ன செய்யணுங்க, இருக்கணும். சிலருக்கு அதை போடுறதுக்கு கூட தைரியம் கிடையாது, அது வேற கேட்டகரி. அது 2:38 அடித்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு என்ன சொந்தக்காரவெல்லாம் கழட்டி வச்சுருவேன். என்ன கேட்பாம்ல கேள்வி? நான் சொல்கிறது புரியுதா? காலம் உங்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்த, நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். சிலருக்கு கூண்டில் ஆப்ட புலி மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. எங்கே? ஆமாம். இப்போது விடவும் முடியல, விட்டா என்ன பண்ணும், கடிக்கும். தேவனுடைய வீடு கிறிஸ்துவின் உரிமைக்கு கீழ் இருக்கிற சபை. தேவனுடைய சபை கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடை பெற்றிருக்கிற சபை. 3வது தேவனுடைய சபை, அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. இன்னும் 2 குறிப்பு தான் இருக்குது, நான் சுருக்கமாக சொல்லிட்டு முடிச்சிடுறேன். எபேசியர் 1:20-21. எபேசியர் 1:20-21. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமைக்கும் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தமது வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக என்ன செய்தார்? அப்போ சபை என்கிற ஒன்று கிறிஸ்துவின் தலைமத்துவத்தின் பண்பில் அது என்ன செய்துங்க,
இருக்கு. வி ஹாவ் அ லீடர்ஷிப். அப்போது அதுக்காக ஆண்டவர் எதுவுமே செய்யாமல் பூமியில் இருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேத வசனம் அழகாக சொல்லுது 2 காரியங்களை. 1 கொரிந்தியர் 12:28 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் 3வது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் ஏற்படுத்தினார். ஆளுகைகள் என்கிற அந்த தமிழ் சொல் இங்கிலீஷில் கவர்மெண்ட்ஸ் என்று இருக்கிறது. ஒரு ஆளுகை. அப்போ ஆளுகிறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய அதிகாரத்தை, ஆளுகிறவன் என்று சொன்னால் அவனுக்குள்ள என்ன இருக்கும்? அதிகாரம் இருக்கும். அப்போ அந்த அதிகாரத்தை அவன் எங்கே பிரயோகிக்கணுமோ அவன் என்ன செய்தான்? பிரயோகிப்பான். எதுக்காக பிரயோகிப்பானா? ஆத்துமாக்களினுடைய நலனுக்காக பிரயோகிப்பான். ஸோ த அத்தாரிட்டி ஷுட் நாட் பி மிஸ்யூஸ்ட். அதிகாரங்கள் என்ன செய்யப்படக்கூடாது? துஷ்பிரயோகம் பண்ணிடக்கூடாது. இதுக்கு ஒரு வார்னிங் எழுதுகிறார். யார்? அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். வாசிப்போம். 1 பேதுரு 5வது அதிகாரத்தின் 23வது வசனம். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக என்ன பண்ணுங்க? கண்காணிப்பு செய்யுங்க. இப்படி செய்வதால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாராட கிரீடத்தை என்ன செய்வீங்க? பொதுவாகவே நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தினுடைய பண்பு, எந்த ரிலீஜியன்னாலும் ஒரு குரு பக்தி அப்படிங்கிற ஒன்று இயல்பாகவே என்னாலுக்கு என்ன செய்யுங்க? ஒரு 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 எந்த மதத்திலும் தனக்கு போதனை கொடுக்கக்கூடிய ஒரு மத வழிபாட்டில் நடத்துகிறவருக்கு ஒரு விதமான ரெவரன்ஸ், ரெஸ்பெக்ட் என்ன செய்யுங்க? இருக்கும். பேச்சில் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதே மாதிரி தேவனுடைய சபைக்குள்ளே வரும்போது அது இயல்பாகவே இருக்கும். சிலர் என்ன பண்ணுறதுன்னா, இந்த சைக்காலஜியை புரிச்சுக்கிட்டு விசுவாசிக்கு தலையை மிளகா அரைக்கிற சில பாஸ்டர்மார்களை நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ஐயோ, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அப்போது விசுவாசிகள் ஊழியக்காரன் மேலே அன்பு வச்சிருக்கிறாங்க, பாசம் வச்சிருக்கிறாங்க. அதுக்காக அவங்க என்ன வேணால் செய்ய ரெடியாக வருவாங்க. ஒரு சில கட்டத்தில் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ஒரு காலத்தில் நீங்கள் எதை பிடிக்க கொடுக்க ரெடியாக இருந்தீங்க? கண்களே. அப்போது உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது. காரணம் இது எதனால் வந்ததுன்னா, கிறிஸ்துவனுடைய அன்பினால் வந்தது. இந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்களேங்கிறதுக்காக அவங்க தலையில் மிளகா என்ன செய்யக்கூடாதுங்க? ரொம்ப தவறு இல்லை அது. அப்போது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை எப்படி ஆள்றது? இருமாப்பாய் ஆளுகிறது. அப்போ இருமாப்பா ஆள்றதுன்னும் போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் அப்படி தான் சொல்லுவேன், நான் சொல்கிறத தான் நீ என்ன பண்ணணும்? கேட்கணும். உன் சூழ்நிலையை பற்றி எனக்கு என்ன இல்லை? கவலை இல்லை. உன் பிரச்சனையை பற்றி எனக்கு என்ன இல்லை? கவலை இல்லை. உன்னை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நீ எங்கன்னா போ, என்னென்னா பண்ணு. கண்டிப்பு, கடிந்து கொள்ளுதல் என்பது வேற, இருமாப்பாய் ஆளுதல் என்கிறது என்னதுங்க? வேற. அப்போ தேவன் சபையில் என்ன ஏற்படுத்தியிருக்கிறார்? காட் மேட் அ கவர்னன்ஸ். அப்போ அந்த கவர்னன்ஸை சில சமயங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் கொஞ்சம் அவங்க எதிர்மறையாக செயல்படும் போது வேதம் கற்பிக்கிற ஒரு செயல் என்னன்னா, அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமனத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். கோரா எதிர்த்து நின்னா யாருடைய நியமனத்துக்கு? தேவனுடைய ஆளுகைக்கு விரோதமாய், மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் கோராவும் கோராவினுடைய கூட்டம் எதிர்த்து நின்ற போது வேதம் சொல்லுகிறது, பூமி அவர்களை என்ன செய்தது? விழுங்கி போட்டது. மோசேனுடைய சகோதரியாக இருக்கிற மீரியாம் ஒரு நாள் யாருக்கு விரோதமாக எழுப்புனா என்ன ஆச்சு? குஷ்டம் வந்துச்சுல்ல. என்னதான் உனக்கு உங்க கூட இருக்கிற ஒரு பிரதராக இருந்தாலும் அவனை கர்த்தர் ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். அவனுக்கு தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்துக்கு கீழே இருக்கணும். சார், வில்லியம் பிரணாமுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு விஷயம் அப்படிதான். அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு சின்ன ஆர்குமெண்ட், ஒரு மைல்டு ஆர்குமெண்ட் வந்தபோது அவர் பிரசங்கத்தில் சொல்ல, ஷி ஸ்லாம் த டோர் அப்படின்னு. ஸ்லாம் த டோர் தான் என்னது? கதவை ஓங்கி டமால்னு அடிக்கிறது. அதனால நம்ம வீட்டில் செய்வாங்கல்ல, கதை வேணா நம்மளும் அடிக்க முடியாது. அடிக்கிறது, அந்த பாத்திரத்தை போய் டொம்புன்னு என்ன செய்யுது? வைக்கிறது. இங்கே இருக்கிறதனுடைய அந்த எஃபெக்ட் எல்லாம் எதில்? மற்றதில் வைப்ரேஷனில் தெரியும். இதில் சில சமயத்தில் குழந்தைங்க அப்படின்னா குழந்தைய போட்டு அடிப்பாங்க அந்த ஆத்திரத்தில். இதெல்லாம் குடும்பங்களில் என்ன செய்யுது?
நடக்குது. she slammed the door. அன்னைக்கு ராத்திரி சிக்காயிடுச்சு. ஆனால் இவருக்கு தேவனுடைய ஆவினால அறிவை உலகத்து வசனத்தில் நல்லா தெரியுது, இவன் நமக்கு விரோதமாக அவள் பண்ண காரியம் கர்த்தருடைய கோபத்தை என்ன செஞ்சுருக்குது, வருவிச்சிருக்குது. ஆண்டவரே அந்த இடத்த நீர் சுகமாக்கும், நீர் மன்னியும். அப்போ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகும்போது அவங்க சொல்கிறாங்க, இதை வந்து சின்ன சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும். அப்போ அந்த அம்மா கடைசியில் தன்னுடைய ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய காரியத்தை கொஞ்சம் உணர்ந்து புருஷனிடத்தில் மன்னிப்பு கேட்டுச்சு. மறுபடியும் அவர்கள் அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி பரிசோதனை பண்ணாங்க, அந்த இது கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போச்சு. ஸோ இதை நான் எதுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அதிகாரம் தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய ஊழியக்காரன் என்கிறவன் உங்கள் வீட்டுக்குள்ளே கிள்ளுகிற கிடையாது. அவன் தேவனுடைய ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதியாக இருக்கிறான். அன்பாக பேசலாம், அரவணைப்பாக பேசலாம். சிலர் ரொம்ப ஊழ கும்பிடு போடுவான் தெரியுமா, அப்படி நின்றுக்கிட்டு உட்காரனா கூட உட்கார மாட்டான். இவனை தயவுசெய்து நம்பவே கூடாது. திஸ் ஃபெலோ இஸ் ஒன் ஆன் நம்பர் டுபாக் வருவேன். அவன் வந்து கிறிஸ்துவுக்குள்ள சகோதரன் நிலையில் இயல்பாக என்ன செய்யணுங்க, பழகணும், பேசணும், நல்லா ஒரு அந்யோன்யமாக இருக்கணும். அது இருக்கணும். இன்னும் பார்க்குறதுக்கே பயப்படணும். எனக்கு இந்த ஐயான்னு எவனா கூப்பிட்டானா கொலவெறியாக வரும். அது என்ன, அது எங்கே தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல, ஐயான்னு. ஒன்று பிரதர்னு கூப்பிடு. கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எல்லோரும் எப்படி இருக்கிறோம், சகோதரர். எனக்கு இந்த பாஸ்டர்னு கூப்பிட்றது கூட புரியாது. நான் சொல்லுவேன், வெளியில் போனாலும் பாஸ்டர்லாம் கூப்பிட்டான்னு சொல்லுவேன். என்ன எதுக்கு பாஸ்டர்னு கூப்பிடு, பிரதர்னு கூப்பிடு. என் சபைக்கு தான் நான் பாஸ்டர், உனக்கு நான் பாஸ்டர் கிடையாது. பிரதர்னு கூப்பிடு. இல்லையா, வயசில் மூத்தவராக இருக்கானே அண்ணன் கூப்பிட்டு போ, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சிம்பிள், 2 வார்த்தை தான். ஐயா என்ன சாருன்னு அர்த்தம். நீ எப்படி சார் ஆக முடியும் எனக்கு? அப்போ உனக்கு நான் சேரணும், நான் உனக்கு, நீ வந்து எனக்கு என்னவா இருக்கிற? இது என்ன கம்பெனியா, இது பிஸ்னஸா? இது இப்போ ஆண்டவருடைய சிஸ்டம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிரதான மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆடுகளை அவர் ஹேண்டில் பண்ணும்போது அவர் எப்படி சொல்கிறாருன்னா, அவர் ஆடுகளை நடத்தி, கரவலாடுகளை மெதுவாய் நடத்தி, குட்டிகளை என்ன பண்ணுறாரு, சுமந்து கொண்டு போகிறார். அப்படின்னா, நான் பிரதான மேய்ப்பன், எனக்குள்ள அதிகாரம் இருக்குது, ஆனால் ஆடுகளுக்கு ஏற்ற விதமாக இந்த பக்குவத்தில் நான் என்ன செய்கிறேன், நடத்துகிறேன். என்கிட்ட அதிகாரத்தை நான் இருமாப்பாய் ஆளுகிறவனால, அதை போல் நீங்கள் இருங்கிறார். அப்போது மந்தைக்கு ஒரு மேய்ப்பன் தன்னை முன்மாதிரியாக என்ன செய்யணுங்க, நிலைப்படுத்தணும். ஊழியக்காரர்கள் 100% பர்ஃபெக்ட்னு எந்த ஊழியக்காரனும் சொல்ல முடியாது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். என்கிட்ட இருக்கிறது எனக்கு தெரியும். என்கிட்ட பவுல் சொன்னது போல், நான் செய்கிறது எனக்கே என்ன இல்லை, சம்மதி இல்லை. அது சில நேரங்களில் நமக்குள்ளே இருக்கிற அந்த மாம்சத்தினுடைய நிலை சில நேரத்தில் டக்குன்னு என்ன பண்ணிடுதுங்க, தலை தூக்கிது. பட் பி ரெக்ரெட் லேட். ஏன் நம்ம இப்படி நடந்து கொண்டோம், ஏன் இப்படி பேசணும், ஏன் விதமாக கோபப்பட்டோம், ஏன் விதமாக நம்ம நடந்து கொண்டோம், கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க தோணுது. காரணம், சில நேரங்களில் செய்கிறது எல்லாமே நமக்கு என்ன இல்லை, சம்மதி இல்லை. ஆனால் அதுக்காக அப்படிலாம் இருக்க முடியாது. மந்தைக்கு மாதிரிகளாக நாம் கண்காணிப்பு செய்யணும். அப்போது மந்தைக்கு கண்காணிப்பாக செய்தாலும், கர்த்தர் மெய்ப்பர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தாலும், ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலே யார் இருக்கிற, ஒரு பிரதான மெய்ப்பர் என்கிற ஒருவர் இருக்கிறாருங்கிறது என்ன செய்யக்கூடாதுங்க. அப்போது அதுதான் ஹெட் ஆஃபீஸ், அவர் தான் நமக்கு சிஇஓவே. அப்போ அவரோடு இருக்கிற தொடர்பினால, அவர் தருகிற ஆலோசனையின் அடிப்படையில் தான் நான் என்ன பண்ண முடியுங்க, செய்ய முடியும். அப்போது விசுவாச பிள்ளைகளுக்கு எந்த ஒரு காரியத்தை கேட்டாலும், சில விஷயத்துக்கு எடுத்த உடனே என்னால் சொல்ல முடியும், இது சரியில்லை, இது தப்புன்றதை சொல்ல முடியும். ஆனால் சில விஷயங்கள் சரியாக இருக்கலாம், ஆனாலும் எடுத்த உடனே குருட்டுத்தனமெல்லாம் நீங்கள் இவ்வளோ, நான் ஊழியக்காரன், நான் சொல்கிற மாதிரி தான் நீ செய்யணும், அப்படிலாம் அடவடித்தனம்லாம் பண்ண முடியாது. நீ ஜோம் பண்ணு, நானும் ஜோம் பண்ணுறேன். ஆண்டவர் நமக்கு எதை தெளிவுபடுத்துகிறார் அதன்படி என்ன பண்ணலாம், செய்யலாம். இதுதான் ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்படுத்தி செயல்படுகிற ஆளுகை. தன்னிச்சையெல்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணி தான் சபைகளை குட்டிய சேவராக்கின மெய்ப்பர்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க. ஆமாம், அவங்களுடைய தனிப்பட்ட ஆளுமை, அப்புறம் குடும்பத்தாருடைய இன்வால்மெண்ட்டு, இதெல்லாம் உள்ளே பூந்து கடைசியில் என்ன ஆகுனா, இப்போ சில சபைகள் எல்லாம் கேட்டிங்கன்னா, பாஸ்டருக்கு வயசாகி போச்சு, அவருங்க இந்த பாஸ்டரால் நியமிக்கப்பட்ட நல்ல சின்சியரான உடன் ஊழியர்கள் அழகாக நடத்துகிறாங்க, சபையை நடத்துகிறாங்க, நல்லா பிரசங்கிக்கிறாங்க.
பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் மனம் திரும்பல, ரட்சிக்கப்படல. ஆனால் அது என்ன பண்ணுது? சபையை நான் தான் நடத்துவேன். எதுக்கு வருது? போட்டிக்கு, சண்டைக்கு வருது. நான் சொன்னேன், இது அப்பா அம்மா வச்சுட்டு போன சொத்து கிடையாதுப்பா, இது தேவனுடைய ப்ராப்பர்ட்டி. இதை நடத்துகிறதற்கு எவனுக்குள்ளே அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் கிருபையையும் தேவன் தந்திருக்கிறார், அவன் நடத்தினாதான் சபையாக இருக்கும். அப்போ என்ன நடக்குது? அநேக இடங்களில் இந்த தலைமத்துவ பண்பு மாறும்போது, இப்போ நீங்கள் என் மீது வைத்திருக்கிற கான்ஃபிடென்ஸ் எதை வச்சு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் ஊழமுகம் மாதிரி உட்காந்து கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை போல் பைத்தியக்காரன் உலகத்தில் யாரும் இல்லை. என்ன தான் ஜானி பிரதர் உருட்டி புரட்டி பிரசங்கித்தாலும் பிரசங்கிக்கிற வசனத்தை எதோடு உரசி பார்க்கணும்? தேவனுடைய வார்த்தையோடு உரசி பார்த்து எது கரெக்டோ அதை தான் நீங்கள் பிடித்து கொள்ளணும். இல்லைங்க, எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாருன்னா, அவர் பூனைக்கு 3 கால் சொன்னால் 3 கால். எந்த பூனைக்கா 3 கால் இருக்கும்? அப்படி நான் சொல்லி நீ 3 காலுன்னு சொன்னா, முதல் லூசு நான், 2வது பெரிய லூசு நீ. அப்போ லூசு இப்போ என்ன செஞ்சுருக்குது? ஒன்றா செஞ்சுருக்கு. சொன்னவனுக்கும் மண்டையில் புத்தி இல்லை, கேட்குறவனுக்கும் மண்டையில் புத்தி இல்லை. என்ன தான் அவர் பிரசங்கித்தாலும், என்ன தான் ஆழமாக சொன்னாலும், பூனைக்கு எத்தனை கால்? 4 கால். 2 2 4 தான், 3ன்னு கிடையாது. தப்பு, அது ஆன்சர் தப்பு. இந்த மாதிரி எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்கள் பாஸ்டர் வானத்திலேருந்து குச்சவரா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார், வேத வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார். அப்போ தேவனுடைய தலைமத்துவ பண்பில் இயங்குகிற சபை தான் யாருடைய சபை? அப்போ அந்த தலைமத்துவ பண்புக்குள்ள இயங்குகிற சபையாக இருந்தால், அவர் தந்திருக்கிற அந்த அடிப்படை அஸ்திபாரமாகி உபதேசத்துக்கு மாறானதை எப்படி என்னால் பிரசங்கிக்க முடியும்? பிரசங்கிக்க முடியாதில்லை. அப்போ பிரசங்கிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் யார் தலைமத்துவ பண்பாக வைக்கலை? கிறிஸ்துவை வைக்காமல் இவர்கள் தங்களை தாங்களே ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறபடினாலே. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் இல்லையா, தங்களை கொண்டு தங்களே என்ன செய்து கொண்டு, அளந்து கொண்டு. இவன் போய் ஓரத்தில் செவுத்து ஓரமாக நின்று தலைக்கு மேலே ஒரு கோடை போட்டுவிட்டு டெய்லி அந்த கோட்டுக்கு பக்கத்துலேயே போய் நின்று பார்க்குறாங்க. இது எவ்வளோ முட்டாள்தனம் இது! நான் அந்த கோடை போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? ஜெகன் மாதிரி ஒரு உயரமான ஆளை நிற்க வச்சு கோடை போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் போய் நின்று பார்க்கணும். இன்னும் ஒரு 3 இன்ச்சு உதைக்குதே, அந்த 3 இன்ச்சுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு பார்க்கணும். இன்றைக்கி நீங்கள் செவுத்து ஓரமாக நிற்க வச்சு கோடு போட வேண்டிய ஒரே ஒரு ஆள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வளர்ச்சியினுடைய நிறைவுக்கு போகிறதற்காக தான் தேவன் சபையை ஏற்படுத்தியிருக்கிறார், மெய்ப்பர்களை ஏற்படுத்தியிருக்கிறார், உபதேசத்தை ஏற்படுத்தியிருக்கிறார், பிரசங்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறார், ஆளுகைகளை ஏற்படுத்தியிருக்கிறார், எல்லாவற்றையும் ஏற்படுத்தியிருக்கிறார். டு பிரிங் எவ்ரி பர்சன் டு த கம்ப்ளீட் மெச்சூரிட்டி ஆஃப் கிரைஸ்ட். அந்த தலைமத்துவ பண்பு நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய சபையில் கடைசி வரை இருந்தால்தான் இது கர்த்தர் கட்டுகிற சபையாக இருக்கும். கடைசியாய் ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, பொறுமையாக கேளுங்க. 1 பேதுரு 1:5 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் நம்மை எந்த பலத்தினாலே காக்கிறவர்? தமது பலத்தினாலே. அப்போ நாம் எதனால் காக்கப்பட்டிருக்கிறோம்? தேவ பலத்தினாலே. அப்போது இன்றைக்கு இந்த மாதிரி மாம்சீகத்துக்கு ஏதுவான பலன் எல்லாம் நமக்கு உதவாதுங்க. நம்மளை காக்கிறது எந்த பலன்? ஒன்று தான், தேவ பலன் ஒன்று தான். அப்போ சரியாக சொல்லணும்னா, அவருடைய சொத்தை எப்படி பராமரிக்கணுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். God knows how to protect his property. உங்கள் பொருளை உங்களுக்கு எப்படி பார்த்துக்கணும்னு தெரியுமா? தெரியாதா? ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வரும்போது ஒரு சின்ன எச்சரிக்கை கொடுக்கலாம், அவ்வளோதான். பட்டு அது கொடுத்துருங்க, நான் நீங்கள் போகும்போது வரைக்கும் இந்த வச்சுருக்கிறேன். அன்றைக்கி ஒருத்தர் விமானத்தில் என் பக்கத்தில் அப்படி தான் உட்காந்துருந்தார், இப்படி கிராஸில் உட்காந்துருந்தார். 2 மாதத்துக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணும்போது அது பாட்டுக்கு அவர் பர்ஸு பிதுங்கி கீழே விழப்போகுது, 3/4 வெளியே வந்துருச்சு. நான் கூப்பிட்டு சொன்னேன், சார் உங்கள் பர்ஸு வேலெட்டு கீழே விழப்போது எடுத்து வைங்கன்னா, தேங்க்யூ வெரி மச் சார்ன்னு சொல்லி வச்சுக்கிட்டாரு.
அதுக்காக பர்ஸை கொடுங்க சார், நான் கொச்சின் ஏர்போர்ட் வர வரைக்கும் நான் பத்திரமா வச்சுருந்து கொடுக்குறேன்னு சார்னு சொல்லணும் அவசியமே இல்லை. ஹீ நோஸ் ஹவ் டு ப்ரொடெக்ட் ஹிஸ் திங்ஸ். நீ ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்க வேணாம், நீ ஆண்டவருக்கு எதுவும் பண்ண வேணாம். நீ சுய பலத்தினாலே, அவதாலும் வேதவசனம் சொல்லுகிறது, அநேகர் குதிரைகளையும் ரதங்களையும் நம்புகிறார்கள், ஆனால் அவர்கள் எல்லாரும் முறிந்து விழுவார்கள். ஆனால் நாம கர்த்தருடைய நாமத்தை நம்புகிறபடியால் கர்த்தர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து காக்கிற தெய்வம். ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாருன்னா அது தேவனுடைய மெய்யான சபையை தாக்கணும்னு நினைக்கும் போது மேலே இருக்கிற கையை எடுத்துருவார். அவர் அமைதியாக இருக்க மாட்டார். நான் 100க்கு 110% நம்புகிறது அவர் பலத்தை மாத்திரமே நம்புகிறேன். இல்லைங்க ஜானி பாஸ்டர் எவ்வளோ இடம் போகிறாரு, அவருக்கு தெரியாத ஆளா? நீ அப்படி தான் நினச்சின்னுக்கிற. ஒன்றுமே தெரியாது எனக்கு. இந்த ஏரியா கவுன்சிலர் எவன்னு தெரியாது. இதுதான் உண்மை. எனக்கு யாரோடையும் பேசுகிற பழக்கமும் இல்லை, எந்த விதமான பெரிய அரசியல் செல்வாக்கோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னெல்லாம் அடிக்கணும்னு நினச்சேன்னா ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் மேலே இருக்க சும்மா இருக்க மாட்டார். ஒருத்தர் இந்த ஊழியத்தை, இது சின்ன ஊழியம் தானே, ஏதாவது தட்டிலாம் கட்டிலாம் நினச்சானா மேலே இருக்க சும்மா இருக்க மாட்டார். காரணம் இது தேவ பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் என்னை கருத்து பயப்படாதீங்க, நான் ரொம்ப ஈஸியான ஆள். அப்படியே நான் அடித்தா கூட ஜோதி அக்காலாம் யாருமே கேஸெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு கேஸ் கொடுக்குறது என்னவே செய்யாது, முதல்ல பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நீதி உள்ள நியாயாதிபதி கிட்ட தான் எங்கள் வழக்கு எப்பவுமே போகிறது. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தெய்வம். So the true Christians, they never go to the court, they never file a case, they never fight for things, because they have a supreme authority who can take over everything and they have a right judgment. அவருடைய பிரச்சனைகளின் வழக்குகள் எல்லாவற்றையும் தங்கள் வசம் எடுத்துக்கொண்டு நல்ல தீர்ப்பு, சரியான தீர்ப்பு செய்கிற ஜீவனுள்ள நியாயாதிபதி கையில் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு அவ்வளோ பெரிய கோர்ட் இருக்கும்போது நான் எதுக்கு எங்கே போய்ட்டு காசு செலவு பண்ணிக்கிட்டு அங்கங்கே லஞ்சம் கொடுத்துட்டு கஷ்டப்படணும்? நம்ம சொல்கிறது புரியலையா? புரியலையா? ஸோ அதனால் என்னை கண்டுலாம் நீங்கள் தயவுசெய்து பயப்படாதீங்க. ரொம்ப சிம்பிளான ஆள். ஆனால் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு யோசித்தனா முயற்சி பண்ணிப்பார். ஆனால் அடி வாங்கிட்டு இங்கே தான் வருவேன் ஜெபம் பண்ணுறது. இடுப்பில் டவுசர் கூட நிற்காது உனக்கு கடைசியில். இதுதான் நிலைமை. காரணம், இந்த கல்லின் மேலே மோதுகிறவன். ஏன்னா சில பேரில் மோதி பார்த்து அடையாளமே இல்லாமல் போயிட்டான். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, அவனுடைய ஸ்தானத்தை நீ உற்று விசாரித்தாயானால் அவன் அங்கே இல்லை. அப்போ தேவன் கட்டுகிறதான சபை, த பேசிக் ஃபண்டமெண்டல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு அவர் தான் உரிமையாளராக இருக்கிறார். இரண்டாவது, அவரே அதற்கு தலையாக இருக்கிறார். அவரே அதற்கு பிரதான மெய்ப்பராக தலைமத்துவ பண்பை உடையவராக இருக்கிறார். அவரே அதை ஆளுகை செய்கிறவர். அவரே அதை தம்முடைய கரத்தினாலே காக்கிறவர். அவர் சொல்லுகிறார், உங்களை என் கரங்களிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ளுகிறதில்லை. As long as you stay in the hand of God, the enemy cannot touch you. நீ தேவனுடைய கரத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உன்னை எதிராளி என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. ஆனால் நீ எப்போ அவருடைய கையை விட்டு கீழே இறங்குவன்றதான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான், காத்துட்ருக்கிறான். அதுக்கு மாத்திரம் தயவுசெய்து இடம் கொடுத்துடாதீங்க. அவருடைய கரத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களை கடைசி வரைக்கும் கர்த்தர் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஆகவே தேவன் ஏற்படுத்தின அந்த சபையில் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரம்மாண்டமான விளம்பரங்களும் காட்சிகளுக்கு பின்னால் போவீர்களானால் போங்கள், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் இருக்கிறது இருந்துச்சுன்னா போங்க, தப்பு இல்லை. ஆனால் இருக்க வேண்டியது இல்லாத இடத்துல நீங்கள் போனீங்கன்னா இது எல்லாத்தையும் இழந்து கடைசியில் தேவனுடைய பாதுகாப்பை விட்டு இழந்திருப்பீர்கள். ஆகவே தேவனுடைய கிருபையும் பிரசன்னமும் உங்களை காத்து பலப்படுத்தி பூரணப்படுத்தி தமது மகிமையை சேர்த்துக்கொள்வதாக என்கிற வார்த்தையோடு வசனத்தை நிறைவு பண்ணுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மத்தியான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை உம்முடைய பாதபடத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும். இந்த நாளிலே கேட்டபடி ஜீவனோட வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே,
நீர் எங்களுக்கு செய்திருக்கிற உம்முடைய உபகாரங்கள் ஏராளம் கர்த்தாவே. உம்மாலே கட்டப்படுகிற சபைக்குள்ளே நாங்கள் எல்லாரும் ஒரு அங்கமாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அதற்குள்ளே ஒரு உரிமை உண்டு, அங்கே உம்முடைய பாதுகாப்பு உண்டு, அங்கே உம்முடைய மெய்ப்பத்துவம் உண்டு, அங்கே உம்முடைய ஆளுகை உண்டு, அங்கே உம்முடைய வார்த்தையின் வெளிப்பாடு உண்டு கர்த்தாவே. இந்த இடத்தை விட்டு எங்களை விலக்கச் செய்கிற பிசாசனுடைய தந்திரங்களுக்கு எங்களை விலக்கி நீர் காத்துக்கொள்வீராக. உம்முடைய தேவ கிருபையினாலே நாங்கள் காக்கப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்துக்குள்ளே என்னை முற்றிலும் முழுவதுமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். நிறைவான நன்மையை நீர் தந்து நீர் வழிநடத்தும்படி செபிக்கிறேன். எல்லா கணமும் துதி மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இருந்து உம்முடைய ஜனத்தை ஆளுகை செய்வதாக. உம்முடைய வழிநடத்துதலுக்கு எங்களை சமர்ப்பணம் பண்ணுகிறேன். இன்னும் மாலை நடக்கிற தம்பி மன்னாவுடைய வீட்டினுடைய ஸ்தோத்திர கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும். எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.